லாஸ்ட் வீடியோவில் வந்து ஃப்ளட்டர் க்ளீன் ஆர்கிடெக்சரோட ஃபுல் கம்ப்ளீட் சீரீஸை லாஸ்ட் வீடியோவோட நம்ம முடிச்சிருந்தோம். அண்ட் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளட்டர் பிளாக். அதாவது நம்ம அதே சேம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் பிளாக்குங்கிறது ஒரு பிளக்கின், ஓகேங்களா? இதே பிளக்கினை யூஸ் பண்ணி தான் நம்ம கியூபிட்டுங்கிற ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டும் யூஸ் பண்ணுறோம், அதே சமயம் பிளாக் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டுக்குமே ஒரே பிளக்கின் தான், பட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா? இதில் வந்து கியூபிட்டை யூஸ் பண்ணி ஃப்ளட்டர் க்ளீன் ஆர்கிடெக்சர் மூலமாக நம்ம வந்து ஒரு சீரீஸே கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஒருவேளை அந்த சீரீஸ் பார்க்காதவங்க ஃப்ளட்டர் க்ளீன் ஆர்கிடெக்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சீரீஸுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் வந்து இதை வந்து நான் சீரீஸாக போட போகிறதில்ல, அப்படியே கம்ப்ளீட்டாக சிங்கிள் வீடியோலையே பிளாக்கை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட போகிறேன். அண்ட் இந்த பிளாக்கையுமே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதே தான் ஃப்ளட்டர் க்ளீன் ஆர்கிடெக்சர் இருக்குல்ல, அந்த ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்லையே நான் வந்து பிளாக்கை யூஸ் பண்ண போகிறேன். அதாவது ஒன்று தான் மாறப்போகுது. அங்கே வந்து கியூபிட் யூஸ் பண்ணியிருந்தோம், இங்கே வந்து பிளாக்கை யூஸ் பண்ண போகிறோம். மற்றபடி சேம் கான்செப்ட் தான். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா ரெண்டுக்குமே உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா கியூபிட்டில் வந்து நம்ம ஒரு ஏபிஐ கால், இப்போ இங்கே ஒரு பட்டன் நம்ம வச்சுருந்தோமா போன வீடியோவில், இப்போ அந்த பட்டனை கால் பண்ணுறோம், ஏதோ ஒன்று இல்லை இன்இட் ஸ்டேட்னாலும் சரி, கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா டேரெக்டாக கியூபிட்டுக்கு போகும். ஆனால் பிளாக்கை பொறுத்தவரை அப்படி இல்லை, ஈவெண்ட்டுக்கு போகும். அதாவது ஒரு இதை நம்ம ரீடைரக்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஈவெண்ட்டுக்கு போய் தான் ரீடைரக்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ ஈவெண்ட்டுக்கு போயிட்டு தான் பிளாக்குக்கு போகும். அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம ஆல்ரெடி கியூபிட்டில் பார்த்த மாதிரி தான் யூஸ் கேஸ் இந்த மாதிரி போயிட்டுருக்கும். யூஸ் கேஸ், ரெப்போசிட்டரி, டேட்டா சோர்ஸ், ஏபிஐ கிளைண்ட் இந்த மாதிரி போகும். கியூபிட்டில் ஈவெண்ட்டுன்னு ஒன்று இருக்காது, வெறும் ஸ்டேட்மெண்ட்டு தான் இருக்கும். ஆனால் இங்கே ஸ்டேட்டும் இருக்கும், ஈவெண்ட்டும் இருக்குது, எக்ஸ்ட்ரா அதான் ஈவெண்ட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது பிளாக்கில், ஓகேங்களா? அப்புறம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே ஈவெண்ட்டை யூஸ் பண்ணி, அதாவது இங்கே ஈவெண்ட் இருக்கிறனால ஈவெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம அதையும் ஹேண்டில் பண்ணலாம். அப்புறம் இதில் வந்து ஈவெண்ட்டு அப்புறம் ஸ்டேட் இதெல்லாம் பேஸ் பண்ணி யூனிட் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரே ஈவெண்ட்டை நிறையா பிளேஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் பிளாக்கில் இருக்குது. அண்ட் இந்த பிளாக்கை வந்து நான் ஃப்ளட்டர் க்ளீன் ஆர்கிடெக்சர் அந்த கான்செப்டில் தான் பண்ண போகிறேன். ஃப்ளட்டர் க்ளீன் ஆர்கிடெக்சர் பார்க்காதவங்க அதுக்கான சீரீஸை பார்த்துட்டு வாங்க. அதுக்கு வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூஏ ஆல்ரெடி போட்டுட்டேன். இங்கே பார்த்துக்கோங்க, மெயின் ஸ்க்ரீனில் இருக்கேன். ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ஹோம் செக்ஷனில் வந்து ஹோம் டு ஸ்க்ரீன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன். அது எதில் இருக்குன்னா பேஜில் இருக்கும், ஓகேங்களா? இப்போ இதில் தான் இதில் வந்து இந்த ஆப் பார்ன்னு இருக்கா, அதுதான் அந்த ஹோமுங்கிற டெக்ஸ்ட்டு. அண்ட் ஹோம் டு இது வந்து வெல்கம், ஓகேங்களா? ஹோம் டூங்கிற நேம் வந்து வெல்கம். இங்கே பார்த்துக்கோங்க, வெல்கம், ஓகேங்களா? ஸோ ஹோம் டூ அப்படின்னு நம்ம நேம் கொடுத்தனால அது வெல்கம். அண்ட் மற்றபடி இந்த கியூபிட் அப்படிங்கிறதுலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கியூபிட்ன்னு இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து பிளாக்னு மாற்றிடலாம். அப்புறம் மற்றபடி இங்கே டொமைன், என்டிட்டி வெறும் ஃபோல்டர் மட்டும் போட்டிருக்கேன், ரெப்போசிட்டரி, யூஸ் கேஸ், இது எல்லாமே நம்ம கியூபிட்டுக்கு எப்படிலாம் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டெப் எல்லாமே வரப்போகுது. அதே மாதிரி டேட்டாவில் பார்த்தீங்கன்னா டேட்டா சோர்ஸு, மாடலு, ரெப்போசிட்டரி எல்லாமே சேம் தான். அப்புறம் இங்கே கான்ஸ்டன்ட்டில் தான் ஏபிஐ கான்ஸ்டன்ட், அதாவது ஏபிஐ யூஆர்எல் ஃபுல்லாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த இடம் இங்கே அதுக்கேற்ற மாதிரி போட்டுரும். கலர்ஸ் வந்து நான் ஆல்ரெடி அதை அப்படியே வச்சுக்கிட்டேன், இது யூஏங்கிறனால அப்படியே வச்சுக்கிட்டேன். கலர்ஸு, டெக்ஸ்டைல், ஸ்ட்ரிங்லாம் வச்சுக்கிட்டேன். அதுமாரி ஃபெயிலியருக்கான கிளாஸ் ஒன்று போட்டுக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்மளே ஒரு நான் அதே தான் போன வீடியோவில் க்ரியேட் பண்ண மாதிரி தான் ஃபெயிலியருக்குன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து மெசேஜ் அப்படிங்கிற ஒரு பராம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஒன்று ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா எப்போவுமே ஏபிஐ கால்னு ஒன்று நடக்கும்போது ஃபெயிலியர்னு ஒன்று வரும், அப்போ நமக்குன்னு ஒரு மெசேஜை காட்டணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் மெசேஜ் கால் பண்ணுறதுக்காக இந்த கிளாஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை டிஃபால்ட்டாக நீங்களுமே கரெக்டாக எந்த இடத்துல வரணுமோ கோருக்குள்ளே இருக்குது, ஓகேங்களா? கோருக்குள்ளே அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நெட்வொர்க்கு, இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். கெட் மெத்தடோ, புட் மெத்தட், போஸ்ட்டு, டெலிட்டு, இது எல்லாமே இந்த செக்ஷனுக்குள்ளே தான், அதாவது ஏபிஐ கிளைண்ட்டுங்கிற இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் நான் அது நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஏன்னா பிளாக்கை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இங்கேருந்தே பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு வந்து காலியாகவே ஸ்பேஸ் விட்டுருக்கேன். மற்றபடி எல்லாமே சேம் தான். இப்போ இது மட்டும் நான் கியூபிட், அதாவது போன வீடியோவில் கியூபிட் வச்சுருந்தேன், அது அப்படியே இருக்குது. இதை மட்டும் நான் இப்போ பிளாக்னு மாற்ற போகிறேன். மாற்றிட்டு நம்ம வந்து இதை ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏபிஐ கிளைண்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா இந்த ஹெச்டிடிபி, அதாவது நம்ம ரெஸ்ட் ஏபிஐ எல்லாத்தையுமே நம்ம இந்த ஒரு ஸ்க்ரீனில் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அதாவது கெட் மெத்தடு, போஸ்ட் மெத்தடு, புட்டு, டெலிட்டு, இந்த மாதிரி ஏபிஐ கால் நடக்கிற எல்லாமே இந்த ஒரு ஸ்க்ரீனில் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஹெச்டிடிபி இருக்கும்,
அந்த மாதிரி. அதாவது இந்த ஹெச்டிடிபி அப்படிங்கிற ஒரு ஹெச்டிடிபியோ டிஓ அந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே இந்த ஒரு ஸ்க்ரீனை தவிர்த்து வேறு எந்த ஸ்க்ரீன்லையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஏபி கிளைண்டில் தான் நம்ம வந்து சர்வீஸ் கால் எல்லாத்தையுமே எழுத போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து கிளாஸ் ஏபிஐ கிளைண்ட் அதே மாதிரி தான் போன சீரீஸில் பண்ண அதே கான்செப்ட் தான் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். கியூபிட்டுக்கு பதிலாக பிளாக் மட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்டாட்டிக் ஃபைனல் ஹெச்டிடிபி டாட் கிளையண்ட் ஈக்குவல் டு http டாட் கிளைண்ட் ஐஓ கிளைண்ட். இந்த ஐஓ கிளைண்ட்டுங்கிறது நம்ம கொடுக்குற நேம் தான். நம்ம இந்த கிளைண்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் கொடுக்குற நேம் தான் இந்த ஐஓ கிளைண்ட்டுங்கிறது. அடுத்து http டாட் கிளைண்ட். ஓகேங்களா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எரர் அடிக்குது. இதுக்கு வந்து என்னென்னா நாம் வந்து பப்ஸ்பக் OMLல நம்ம வந்து ஒரு 3 பேக்கேஜ் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? என்னென்னா அப்படின்னா இப்போ பிளாக்குக்காக நம்ம பிளாக்குங்கிற ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃப்ளட்டர் பிளாக்குங்கிற பேக்கேஜ் ஒன்று, அப்புறம் இப்போ ஹெச்டிடிபி அதுக்கான ஹெச்டிடிபி அண்ட் இன்னொன்று வந்து ஈக்விட்டபிள். இந்த 3 இது நமக்கு தேவை. ஸோ இந்த 3ஐயுமே இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறேன். http ஓகே, http பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னென்னா ஃப்ளட்டர் பிளாக். ஓகேங்களா? இந்த ஒரே பேக்கேஜ் தான் கியூபிட் யூஸ் பண்ணாலும் சரி பிளாக்குக்குனாலும் சரி ரெண்டுக்குமே இந்த ஒரே பேக்கேஜ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா ஈக்விட்டபிள். ஓகேங்களா? இப்போ 3மே நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ நமக்கான 3 பேக்கேஜ் கிடச்சிட்டு இனி வேறு எதுவும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த 3 பேக்கேஜ் வச்சு இந்த ஏபி கால் எல்லாத்தையுமே பண்ணிடலாம். நம்ம இந்த பிளாக்கை வந்து கம்ப்ளீட்டாக இதை வச்சே கவர் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து என்ன இந்த செக்ஷன், அதாவது இந்த பிளாக் இருக்குல்ல, இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஏன்னா ஈவெண்ட்டுன்னு ஒன்று பண்ண போகிறோம். மற்றபடி இது எல்லாமே போன சீரீஸில் பார்த்தது தான். ஃப்ளட்டர் கிளீன் ஆர்கிடெக்சரில் என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணமோ அது அப்படியே டிட்டுவாக அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி தான் அப்படியே நம்ம பண்ண போகிறோம். ஆல்ரெடி அந்த சீரீஸை ஃபாலோ பண்ணவங்க எல்லாத்துக்குமே இது புதுசாக இருக்காது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக டேரெக்டாக பிளாக்கில் வர்றவங்களுக்கு இது கொஞ்சம் புதுசாக தெரியும். ஒருவேளை உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இல்லைனாலும் அந்த சீரீஸை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா கூட ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட், அதாவது கியூபிட்டும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆன மாதிரி இருக்கும். ப்ளஸ் இந்த பிளாக்கு கற்றுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது போட்டோம். நம்ம வந்து இப்போ http இது பண்ணிட்டோமா? ஸோ இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிட்டு http. ஓகேங்களா? ஸோ இது கொடுத்துட்டா இங்கே பார்த்தீங்கன்னா எரர் போயிட்டு. இப்போ http கிளைண்ட்டை வந்து நம்ம ஐஓ கிளைண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பண்ண போகிறது கெட் மெத்தட் தான் ஃபஸ்ட்டு நான் பண்ண போகிறேன். ஸோ கெட் மெத்தடில் தான் இந்த இது போட போகிறேன். அதனால் கெட் மெத்தட் http டாட் ரெஸ்பான்ஸ் கெட் மெத்தட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துக்கிறேன். ஃபைனல் URL ஈக்குவல் டு URL என்னது நம்ம ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கோம்ல, அதுதான் இங்கே கான்ஸ்டன்ட்டில் போட்டிருக்கோமா, இதுதான் நம்ம பேஸ் URL. அப்புறம் எண்ட் பாயிண்ட்டு என்ன வேணாலும் மாறலாம். பேஸ் URL வந்து நமக்கு ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா அதுதான் மோஸ்ட்டாக வரப்போகுது. சில சமயம் இந்த இப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போது UAT டெஸ்டிங்குக்குன்னு ஒரு URL இருக்கும், லைவுக்குன்னு ஒரு URL இருக்கும். அந்த மாதிரி மாறிச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு பேஸ் URLனால் இது தான். எண்ட் பாயிண்ட்டு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கிடும். ஓகேங்களா? ஸோ
ஃபஸ்ட்டு நான் பேஸ் யூஆர்எல் அதை வந்து இந்த யூஆர்எல் அப்படிங்கிறதுல பொதுவாக யூஆர்எலை நான் ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கு ஸ்ட்ரிங்கு யூஆர்எல் எதில் இருக்குன்னா ஏபிஐ கான்ஸ்டன்ட்டில் தான் இருக்குது. ஏபிஐ கான்ஸ்டன்ட் டாட் பேஸ் யூஆர்எல். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அது கூடவே எண்ட் பாயிண்ட். ஓகேவா. ஸோ எண்ட் பாயிண்ட் போட்டுக்கிறேன். எண்ட் பாயிண்ட் நம்ம அதே கொண்டு வரலாம். பட் என்னென்னா இப்போ ஒரே ஒரு எண்ட் பாயிண்ட் தான் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை கொண்டு வரலாம். பட் ஒவ்வொரு மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதனால் நம்ம எங்கே ஏபிஐ கால் பண்ணுறோமோ அங்கேயே நம்ம எண்ட் பாயிண்ட் அனுப்பிக்கலாம். ஸோ அதனால் இங்கே போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு இந்த யூஆர்எல் அப்படிங்கிறதுல நம்மளோட பேஸ் யூஆர்எல் ப்ளஸ் எண்ட் பாயிண்ட் எல்லாமே சேர்ந்து ஒரே யூஆர்எல் நம்ம கிடச்சிரும். இப்போ இதை வந்து நம்ம ஏபிஐ கால் பண்ண போகிறோம். அது வந்து நமக்கு ரெஸ்பான்ஸாக கிடைக்கும். அதுக்கு வந்து ஃபைனல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு await IO client dot get method தானே இப்போ பண்ண போகிறோம். ஸோ get method URI dot parse of URL. ஓகேங்களா. ஸோ இதை அப்படி போட்டாச்சு. இந்த யூஆர்எல் அப்படி போட்டோம். நான் வெயிட்டுக்கு பதிலாக இங்கே அசிங்னஸ் கால் பண்ணிக்கிட்டேன். இங்கே கெட் மெத்தடை வந்து இப்போ நம்ம கிடைக்கிற ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அப்போ தான் அது ரீடைரக்ட் ஆகி, அதாவது இப்போ ஏபிஐ கிளைண்ட்லேருந்து டேட்டா சோர்ஸுக்கு வந்து அங்கேருந்து ரெப்போசிட்டரியிலேருந்து யூஸ் கேஸுக்கு வந்து நமக்கு வந்து பிளாக் மூலமாக நம்ம ஈவெண்ட்டுக்கு போகும். ஈவெண்ட்லேருந்து நமக்கு தேவையான இடத்துல நம்ம கால் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நடக்க போகுது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா ஏபிஐ கால் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதாவது நம்ம கிடைக்கிற டேட்டாவை, இந்த ரெஸ்பான்ஸில் நமக்கு எல்லா டேட்டாவும் கிடச்சிரும். அந்த டேட்டாவை நாம் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இந்த கிளையண்ட் செக்ஷன், அதாவது நெட்வொர்க்கில் உள்ள என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டோம். முடிஞ்சதா. இதில் வந்து இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். இதுவே போஸ்ட் மெத்தட் அடுத்து அப்படின்னா இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை போட போகிறோம். கெட் மெத்தடுக்கு பதிலாக போஸ்ட் மெத்தடுன்னு கால் பண்ண போகிறோம். இங்கே உள்ள கெட்டுக்கு பதிலாக போஸ்ட்டு, இந்த மாதிரி வரிசையாக போட போகிறோம். இது எல்லாத்துக்குமே நான் வந்து ஆல்ரெடி போட்டுட்டேன் டுட்டோரியல். ஸோ இது உங்களுக்கு போஸ்ட் மெத்தட் புட் மெத்தட்லாம் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த இதை போய் பார்த்துக்கலாம். இதில் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக்னா என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இதை ஃபுல்லாகவே போட போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ பிளாக்கை வச்சு ரெஸ்ட் ஏபிஐ கால் பண்ணுறது, அதுதான் இந்த டுட்டோரியலில். அண்ட் இப்போதைக்கு இது முடிஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டா சோர்ஸ். ஓகேங்களா. அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். டேட்டா சோர்ஸுக்கு வந்து ஒரு ஃபைல் நேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஹோம் டேட்டா சோர்ஸ்னு. ஓகேங்களா. ஹோம் டேட்டா சோர்ஸ். ஓகே. இப்போ அதே தான், ஒரு டேட்டா சோர்ஸுங்கிற ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் டேட்டா சோர்ஸுக்கு. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஹோம் டேட்டா சோர்ஸ். டேட்டா சோர்ஸ். ஓகே. ஹோம் டேட்டா சோர்ஸ் போட்டோம். இதில் வந்து நம்ம ஒரு என்ன ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோமோ அந்த ஃபங்க்ஷனோட இதை நம்ம இங்கே கால் பண்ண போகிறோம். கெட் ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஃபியூச்சர் டைனமிக் கெட் ஹோம் ஸ்க்ரீன். ஓகே. கெட் ஹோம் ஸ்க்ரீன் போட்டோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எதை நம்ம பாஸ் பண்ணுவோம், எண்ட் பாயிண்ட் தான் நமக்கு தேவை. ஓகேங்களா. ஸோ எண்ட் பாயிண்ட்டை தான் நம்ம பாஸ் பண்ணி கொண்டு வருவோம். ஸோ அதனால் நம்ம இங்கே எண்ட் பாயிண்ட்டே வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே வந்து இப்போ நம்ம அப்ஸ்ட்ராக்ட்டுக்கு இது க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம இதுக்கான ஃபங்க்ஷனை எழுதும்போது நம்ம அதை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஹோம் டேட்டா சோர்ஸுக்கு அப்ஸ்ட்ராக்ட் நான் எடுத்துட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஹோம் டேட்டா சோர்ஸோட இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறேன். அதுக்கு வெளில வந்து கிளாஸ் ஹோம் டேட்டா சோர்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஷார்ட்டாக AMPL கொடுத்துக்கிட்டேன்.
இம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இம்ப்ளிமெண்ட்டோட என்ன பண்ண போகிறேன்னா அப்ஸ்ட்ராக்டை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு எக்ஸ்டெண்ட் அப்ஸ்ட்ராக்டோட கிளாஸ் நேம் என்னென்னா ஹோம் டேட்டா சோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் நம்ம அடுத்த இப்படி நிறையா ஃபங்க்ஷன் எவ்வளோ வேணாலும் நம்ம டேட்டா சோர்ஸில் போட்டு வச்சுக்கலாம். அந்த ஃபங்க்ஷன் இங்கே என்னெல்லாம் கொடுக்குமோ ஒன்ஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே உள்ளதை நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த மாதிரி எரர் அடிக்கி. இப்போ வந்துட்டா இந்த ஹோம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வந்து நம்ம ஃபங்க்ஷனை எழுத வேண்டியதான். என்னெல்லாம்னா ஃபஸ்ட்டு ட்ரை கேட்ச் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ட்ரை கேட்ச் போட்டாச்சு. இப்போ ட்ரையில் வந்து ஃபைனல் ரிசல்ட், அதாவது இப்போ இங்கே கிடைக்குதுல இந்த ரெஸ்பான்ஸ் வந்து நேராக அந்த ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் தான் வரப்போகுது நமக்கு. ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு await API client. API clientங்கிற கிளாஸ்க்குள்ளே தானே அது இருக்குது. ஸோ API client டாட் கெட் மெத்தட், இங்கே போட்டிருந்த மெத்தடு கெட் மெத்தட். ஓகேங்களா? அண்ட் என் பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என் பாயிண்ட் அனுப்பி தான் ஆகணும். ஸோ என் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த என் பாயிண்ட் எங்கேருந்து வரும்னா நமக்கு இந்த ஃபங்க்ஷன் வழியாக வரும். அதனால் இங்கே கொடுத்துக்கிறேன். இங்கே கொடுக்குறதுனால நம்ம இங்கே கொடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இது கூடி தான் ஃபஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்ட்டுக்கு தான் வரும், அங்கேருந்து தான் நம்ம இங்கே கொண்டு வருவோம். ஓகேவா? இப்போ இது கிடச்சிட்டு அடுத்து அசிங்க்ரனஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இஃப் கண்டிஷன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரிசல்ட் டாட் ஸ்டேட்டஸ் கோட் ஈக்குவல் டு 200. இது வந்து நம்ம செக் பண்ணுறது தான். ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி தான் போஸ்ட்மேனில் செக் பண்ணிக்கணும். ஸ்டேட்டஸ் கோட் இங்கே என்ன வருது, சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்டேட்டஸ் கோட் இங்கே என்ன வருதோ அதை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும் கரெக்டாக பார்த்து. ஸோ 200னா சக்ஸஸ் ஸ்டேட்டு தான். ஸோ அதனால் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வேரியபிள் ஒரு நேம் கொடுத்துக்கோங்க, ரெஸ்பான்ஸ் போட்டு. இப்போ 200 ஸ்டேட்டஸ் கோட் வந்துட்டு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஜேசான் டாட் டிகோட் டிகோட். ஓகே, அதாவது கிடைக்கிற டேட்டா எல்லாமே ஸ்ட்ரிங்காக வரும். ஸோ என்கோட் ஆகி தான் இருக்கும். அதை நம்ம டீகோட் பண்ணால் தான் இங்கே நமக்கு டிஸ்பிளே பண்ண முடியும் நீட்டாக. அதுக்காக தான் நம்ம டீகோட் பண்ணுவோம். அதுக்குள்ளே ரிசல்ட்டை போட்டுக்கிட வேண்டியதான், கிடைச்ச ரிசல்ட்டை. ரிசல்ட் டாட் பாடி. ஓகேங்களா? ஸோ போட்டாச்சு. இப்போ இது எல்லாமே ரெஸ்பான்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரிட்டன். இந்த ரிட்டனில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா மாடல் கிளாஸ், அதாவது இப்போ நமக்கு இங்கே பாருங்கள் இந்த டேட்டா இருக்குல்ல, இந்த டேட்டாவுக்கு நாம் ஒரு மாடல் கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். மாடல் கிளாஸ் க்ரியேட் பண்ணி மாடல் கிளாஸ் க்ரியேட் பண்ணி அந்த மாடல் கிளாஸ்க்குள்ளே இந்த ரெஸ்பான்ஸை நம்ம அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ இதான் அடுத்த இதில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே மற்றதை நான் போட்டுக்கிறேன். இப்போ கேட்சில் வந்து பிரிண்ட்டு சும்மா பிரிண்ட் பண்ணிக்கலாம், எரர் என்ன வருதுன்னு பார்க்குறதுக்கு. ஓகே கேட்சில் இந்த இது வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பண்ண போகிறது என்னென்னா மாடல் கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். மாடல் கிளாஸ் அண்ட் என்டிட்டி இந்த ரெண்டுமே நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அடுத்த ரெப்போசிட்டரி பண்ணணும், அப்புறம் இங்கே கால் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ மாடல் கிளாஸ் பண்ண போகிறேன். மாடல் கிளாஸ்க்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு ஈஸி ஸ்டெப் என்னென்னா குயிக் டைப் ஜேசான் அந்த இதில் நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே ஹோம் ஸ்க்ரீன் மாடல் தானே. ஸோ ஹோம் ஸ்க்ரீன் மாடல். ஓகேங்களா? ஓகே, ஹோம் ஸ்க்ரீன் மாடல் போட்டேன். அதாவது மாடல் கிளாஸுக்கு இந்த ரெண்டு இந்த டைப்ஸ் இந்த ரெண்டையுமே ரிமூவ் பண்ணி விட்டுறணும். இப்படி தான் இருக்கும் மாடல் கிளாஸ். இதுவே என்டிட்டி போட போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கணும். இது என்டிட்டிக்கு. ஓகேங்களா? அதை கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் மாடல் கிளாஸ் தான், ஸோ எடுத்து விட்டுட்டேன். இப்போ இந்த கோட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஒரு மாடல் கிளாஸ் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன்.
ஹோம் ஸ்க்ரீன் மாடல். ஓகேங்களா, ஹோம் ஸ்க்ரீன் மாடல். இப்போ இதை போட்டுட்டேன். ஓகே, அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இவ்வளோதை நமக்கு தேவையில்லை, ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்துக்கோங்க, இது ஃபுல்லாத்தையுமே நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த திஸ்ன்னு இருக்கிறத ஃபுல்லாகவே சூப்பராக ஆக்கிடலாம். ஓகேவா, இதில் வந்து இந்த ஃபேக்ட்ரிங்கிறது இருக்கணும், மற்றபடி கீழே உள்ளதே நமக்கு தேவையில்லை. இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ மாடல் கிளாஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாடல் கிளாஸ்க்குள்ளே தான் நான் அதை அனுப்ப போகிறேன்னு சொன்னேன்னா, சாரி. ஓகே, இப்போ இந்த மாடல் கிளாஸ்க்குள்ளே நம்ம அந்த கிடைச்ச ரெஸ்பான்ஸை அனுப்ப போகிறோம். ஸோ ரிட்டன் டாட் ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கிறோம், டாட் ஃப்ரம் JSON இல்லை ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா, ஓகே, ரெஸ்பான்ஸ் போட்டாச்சு. இப்போ இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் மாடல் கிளாஸ். ஓகே, இப்போ வந்து நான் மாடல் கிளாஸை நம்ம ஒரு மாடல் கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே இது பண்ணிட்டேன். அதாவது டேட்டா சோர்ஸில் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ ரெஸ்பான்ஸை அதுக்குள்ளே நான் அனுப்பிட்டேன். இப்போ மாடல் கிளாஸில் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும். இப்போது மாடல் கிளாஸை என்டிட்டி மூலமாக எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ என்டிட்டி, அதுக்கு ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஹோம் ஸ்க்ரீன் என்டிட்டி. ஹோம் ஸ்க்ரீன் என்டிட்டி இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ மாடல்னு இருக்குல்ல, இதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா என்டிட்டினி நேம் மாற்றிக்கோங்க. ஓகே, என்டிட்டி நேம் மாற்றிக்கோங்க. இங்கே என்டிட்டிக்கு இந்த ரெண்டையுமே நம்ம ஆன் பண்ணி விட சொல்லியிருந்தேன். ஸோ ஆன் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து போட்டுருங்க. காப்பி பண்ணிவிட்டேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டேன். ஹோம் என்டிட்டி. இப்போ இந்த ஹோம் என்டிட்டியை நம்ம இது கூடவே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மாடல் கிளாஸ் கூட இங்கே எக்ஸ்டெண்ட் ஹோம் என்டிட்டி. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா எரர் போய்ட்டு. ஓகேங்களா, மாடல் கிளாஸில் இப்போ என்டிட்டியோட நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டோம், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம். மாடல் கிளாஸ் கூட என்டிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ என்டிட்டியில் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்டிட்டிக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஈக்விட்டபிள் அதை போடணும். ஓகேங்களா, ஈக்விட்டபிள். ஓகே, என்னென்னா கம்பேர் பண்ணுறதுக்கு, அதாவது மாடல் கிளாஸும் ப்ளஸ் நம்ம என்டிட்டி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்குறது, ரெண்டுமே பொதுவாக இருக்கா ஒரே மாதிரி, அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுவோம். ஓகேங்க, எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே என்னெல்லாம் பேராமீட்டரில் போட்டிருக்கோமோ அது எல்லாத்தையுமே இங்கே போட வேண்டியதான். ஐடி, நேம். ஓகேங்களா, ஸோ என்டிட்டியில் என்னெல்லாம் போடணுமோ அது எல்லாமே நம்ம போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு மாடல் கிளாஸும் அதே தான், எல்லாமே கிளியர் ஆகிட்டு. ஓகே, இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டோன்னா டேட்டா லேயரில் உள்ள டேட்டா சோர்ஸ் முடிச்சிட்டோம். மாடல் கிளாஸில் உள்ள மாடல் அதுவும் நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ரெப்போசிட்டரி. ஓகேங்களா, ரெப்போசிட்டரிஸும் அப்படி தான். ஃபஸ்ட்டு அதாவது டேட்டா சோர்ஸில் வந்து நம்ம உள்ளேயே ரெண்டுமே போட்டிருந்தோம். இங்கே பார்த்துக்கோங்க, அதாவது அப்ஸ்ட்ராக்ட்டு அப்புறம் டேட்டா சோர்ஸோட இம்ப்ளிமெண்டேஷன் ரெண்டையுமே ஒரே ஸ்க்ரீனில் போட்டிருந்தோம். ஆனால் ரெப்போசிட்டரிஸில் வந்து எப்படின்னா ரெப்போசிட்டரியோடைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இந்த இடத்துல பண்ணுவோம். அப்ஸ்ட்ராக்ட் வந்து இங்கே டொமைன் லேயர் இருக்குல்ல, இதோட ரெப்போசிட்டரியில் தான் அப்ஸ்ட்ராக்ட் எழுதுவோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா நம்ம அப்ஸ்ட்ராக்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம். ஸோ முதல்ல வந்து நான் அப்ஸ்ட்ராக்ட் எழுதுறதுக்காக ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஹோம் ரெப்போசிட்டரி ஸ்க்ரீனே கொடுக்குறேன். ஹோம் ஸ்க்ரீன் ரெப்போசிட்டரி. சேம் தான், அப்படியே அப்ஸ்ட்ராக்ட்டு கிளாஸு ஹோம் ஸ்க்ரீன் ரெப்போசிட்டரி. ஹோம் ஸ்க்ரீன் ரெப்போசிட்டரி. இங்கே வந்து நம்ம ஃபியூச்சர்
இங்கே வந்து எய்தர் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி இந்த மாதிரி சொல்லியிருக்கேன்ல, அதாவது நமக்கு வந்து கிடைக்கிற டேட்டா வந்து ஃபெயிலியராக இருந்தால், அதாவது அனலைஸ் பண்ணுறது எய்தர் மூலமாக ஃபெயிலியராக சக்ஸஸ் ஆச்சுன்னா ரைட் சைடும், ஃபெயிலியர் ஆச்சுன்னா லெஃப்ட் சைடு, அந்த மாதிரி நமக்கு மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்த இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் எய்தர். ஸோ இப்போ இந்த எய்தர் மூலமாக இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து லெஃப்ட் சைடு ஃபெயிலியர், ஓகேங்களா, ஃபெயிலியர் அப்படின்னு போட போகிறோம். இதுவே ரைட் சைடுனா சக்ஸஸ் ஆனாச்சுன்னா என்ன ஆகும்னா நமக்கு வந்து டேட்டா கிடைக்கும். எங்கேருந்து கிடைக்கும், இங்கே பாருங்கள், சக்ஸஸ் ஆச்சு. இப்போ ஃபெயிலியர் ஆகிட்டு அப்படின்னா நேராக என்ன ஆகும்னா லெஃப்ட் சைடு போகும். லெஃப்ட் சைடுனா இங்கே பாருங்கள் ஃபெயிலியராக, இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஒரு ஃபெயிலியர்னு ஒரு கிளாஸ் போட்டிருந்தோம்ல, இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இது மூலமாக நமக்கு வந்து மெசேஜ் வந்துடும், ஃபெயிலியருக்கான மெசேஜ் வந்துடும். இதுவே சக்ஸஸ் அப்படின்னா இந்த டேட்டா இருக்குல்ல, நமக்கு கிடைக்கிற டேட்டா, அதாவது ஏபிஐ கிளைண்ட்லேருந்து கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் ரிட்டன் ஆகி இந்த டேட்டா சோர்ஸ் மூலமாக நமக்கு வந்து மாடல் கிளாஸ்க்குள்ளே புஷ் பண்ணப்படும். ஓகேங்களா, மாடல் கிளாஸ்க்குள்ளே வந்துடும். மாடல் கிளாஸ்லேருந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண என்டிட்டியில் ஸ்டோர் ஆகிரும். ஓகேங்களா, ஸோ என்டிட்டியில் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா என்டிட்டி மூலமாக நம்ம எடுத்துப்போம். ஸோ அதனால என்டிட்டியில் தான் ஃபைனலாக நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகிற டேட்டா ஸ்டோர் ஆகுது. ஸோ என்ன பண்ணுவோம்னா ஹோம் ஸ்க்ரீன் என்டிட்டி, ஓகேங்களா. ஸோ அந்த ஹோம் ஸ்க்ரீன் என்டிட்டியை இங்கே கால் பண்ணிடுவோம். ஓகே, இங்கே ஃபெயிலியர் இருக்கும், அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன், கால் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நேம், அதாவது நம்ம இங்கே என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேமே அப்படியே கொடுத்துக்கலாம், நம்ம எதுவும் மாற்ற தேவையில்லை. அதை கொண்டு வந்து கொடுத்துக்கிறேன். இன்னொன்னே இப்படி மாற்றாமல் இருக்கிறதா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கரெக்டாக நம்மளோட ஃபங்க்ஷனை அனலைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ரெபாசிட்டரியோட அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். அடுத்து ரெபாசிட்டரிக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த இது டேட்டாக்குள்ளே, அதாவது டொமைனுக்குள்ளே அப்ஸ்ட்ராக்ட்டு, டேட்டாக்குள்ளே இம்ப்ளிமெண்டேஷன். இதோட ரெபாசிட்டரிஸ்குள்ளே போகிறேன். ஹோம் ஸ்க்ரீன் ரெபாசிட்டரிஸ், ஓகேங்களா. ஸோ இதில் கிளாஸ் ஹோம் ஸ்க்ரீன் ரெபாசிட்டரிஸ் IMPL இம்ப்ளிமெண்டேஷன், ஓகேங்களா. ஓகே, இப்போ அதே தான் ரெபாசிட்டரி இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு கிளாஸ் போட்டேன். இப்போ அப்ஸ்ட்ராக்டை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அதனால் அப்ஸ்ட்ராக்ட் என்னதுன்னா ஹோம் ஸ்க்ரீன் ரெபாசிட்டரி, அதான் நம்மளோட அப்ஸ்ட்ராக்ட்டு. ஸோ அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா என்ன ஆகும்னா அதோட ஃபங்க்ஷனை கால் பண்ண சொல்லும். ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட் இதுக்குள்ளே டேட்டா சோர்ஸுக்கு பண்ண மாதிரியே தான் இங்கேயுமே பண்ண போகிறோம். ட்ரை கேட்ச் ஃபஸ்ட்டு போடுறோம். ட்ரை கேட்ச் போட்டு எக்ஸெப்ஷன் print e இங்கே ஃபைனல் ரெஸ்பான்ஸ் வேரியபிள் அவைட்டு. இப்போ எதை கொண்டு வர போகிறோம் அப்படின்னா டேட்டா சோர்ஸை கொண்டு வர போகிறோம். அதாவது டேட்டா சோர்ஸில் என்ன பண்ணியிருந்தோன்னா கிளைண்ட்டை கால் பண்ணியிருந்தோம். இந்த இருக்குல்ல கிளைண்ட்டோட கெட் மெத்தடை கொண்டு வந்தோமா, அது இங்கே இருக்கு. அப்போ இந்த டேட்டா சோர்ஸை நம்ம கால் பண்ணால் தான் இங்கேயும் அதை வரும். ஸோ இந்த டேட்டா சோர்ஸ் இருக்குல்ல, டேட்டா சோர்ஸில் உள்ள இந்த ஹெட் ஹோம் ஸ்க்ரீன், இதை நம்ம இங்கே ரெபாசிட்டரி இம்ப்ளிமெண்டேஷன் இங்கே கொடுக்க போகிறோம். இங்கே இதை கொடுத்தா தான் நமக்கு இங்கேருந்து அங்கே கால் ஆகும். அங்கேருந்து கால் ஆனால் தான் ஏபிஐ கால் நடக்கும், அதாவது கிளைண்ட் நடக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே டேட்டா சோர்ஸோட ஃபங்க்ஷனை நம்ம இங்கே போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கீ நமக்கு கிடைக்கணும். அந்த கீயை நம்ம எடுத்துகிட்டு வரணும். அதுக்காக நம்ம இங்கே வந்து நம்ம தனியாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஃபைனல் டேட்டா சோர்ஸுக்குன்னு ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறேன். டேட்டா சோர்ஸை மொத்தமாக கொண்டு வர்றதுக்காக என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு அந்த
ஹோம் டேட்டா சோர்ஸோட கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஹோம் டேட்டா சோர்ஸ் ஒரு வேரியபிள் நேம் ஹோம். ஓகேங்களா, கொடுத்துட்டேன். ஹோம் ரெபாசிட்டரி இம்ப்ளிமெண்ட் இதுக்குள்ள ரெக்யூர்ட் this dot home data source, சாரி ஹோம் ஸ்க்ரீன் வரும். ஓகே, அந்த இது அதாவது அந்த கிளாஸ் நேம் அப்படியே எடுத்து போட்டிருக்கோங்க. ஸோ வந்து அதாவது நமக்கு என்ன தேவைன்னா டேட்டா சோர்ஸ் தேவை. நார்மலாக நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா டேட்டா சோர்ஸுங்கிற அந்த ஒரு அப்ஸ்ட்ராக்ட் இருக்குல்ல, இந்த இருக்குது அப்ஸ்ட்ராக்ட் நேம், இதை நான் கொண்டு வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் மூலமாக நான் இந்த ஃபங்க்ஷன் நேமை மட்டும் எடுத்துருவேன். இதை எடுத்துட்டேன். இது ஒன்ஸ் கால் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே கால் ஆகிரும். இங்கே கால் ஆகுனா ஏபி கிளைண்ட்டு கால் ஆகிரும். ஓகேங்களா, ஸோ அதனால் நான் இப்போ அவைட்டில் இந்த இதை அப்படியே போட போகிறேன். இது ஹோம் டேட்டா சோர்ஸ். இப்போ டாட் வச்சிட்டோன்னா நமக்கு அது கிடச்சிரும். இங்கே பார்த்தீங்களா ஹோம் ஸ்க்ரீன் வந்துட்டா. ஸோ எண்ட் பாயிண்ட்டாக அதே தான், நம்ம பாஸ் பண்ணி எடுக்க வேண்டியதான். ஸோ இப்போதைக்கு அது முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு அசிங்க்ரனஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நமக்கு ரெஸ்பான்ஸில் அந்த டேட்டா எல்லாம் ரீடைரக்ட் ஆகி இங்கே வந்துடும் நமக்கு ரெஸ்பான்ஸ்க்கு. ஓகேங்களா, இப்போ இந்த ரெஸ்பான்ஸை வச்சு தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, இங்கே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் எழுதியிருந்தோம் பார்த்தீங்களா. லெஃப்ட் சைடுனா இதுதான் லெஃப்ட் சைடு வந்து ஃபெயிலியரு, ரைட் சைடு வந்து சக்ஸஸ்ஸு. ஸோ அந்த இதை இங்கே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இஃப் ரெஸ்பான்ஸ் இஸ் ஹோம் ஸ்க்ரீன் என்டிட்டி, அதாவது கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து ஹோம் ஸ்க்ரீன் என்டிட்டியில் இருந்துச்சு அப்படின்னா ரிட்டன் ஆஃப் ரைட் சைடு. ரைட் ஆஃப் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா, ஓகே. அதுவே எல்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னா, அதாவது சக்ஸஸ் இல்லைன்னா அடுத்து ஃபெயிலியர் அப்படின்னா அதே தான், ரிட்டன் லெஃப்ட் ஆஃப் ஃபெயிலியர். ஓகேங்களா, ஃபெயிலியருக்கு வந்து நம்மளே ஒரு மெசேஜ் எழுத வேண்டியதான். அன்எக்ஸ்பெக்டட் ரெஸ்பான்ஸ். அன்எக்ஸ்பெக்டட் ரெஸ்பான்ஸ் டைப் அப்படின்னு நான் ஒரு எரர் மெசேஜ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ஸ்ட்ராக்ட்டுக்கு கொடுத்துருந்தோம் தெரியுமா, அதே மாதிரி தான் நம்ம ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர், எய்தர், ஃபெயிலியர் இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இதே இதை அப்படியே நம்ம கொண்டு வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் நம்ம போடணும். ஓகேங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்படி டைனாமிக்னு இருக்குல்ல, இப்படி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த எய்தர் இருக்குல்ல, இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு டாட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளக்கின் யூஸ் பண்ணணும். அந்த பிளக்கின் மூலமாக தான் நம்ம வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு ஒரு பிளக்கினை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, இந்த டாட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ இங்கே பார்த்துக்கோங்க, இம்ப்ளிமெண்ட் கொடுங்க. இங்கே பாருங்கள், எய்தர், ரைட் எல்லாமே நமக்கு கிடச்சிட்டா. ஓகே, இப்போ என்னென்னா சக்ஸஸ் வந்தால் ரைட்டு ரெஸ்பான்ஸ் போட்டாச்சு, ரிட்டனில் வந்து ஃபெயிலியருக்கானது போட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கேட்சில் வந்து அதே தான், ரிட்டன் என்ன போடலான்னா கேட்சுக்கும் அதே தான், அதாவது எக்ஸப்ஷன் தான். ஸோ அதனால் இதை அப்படியே காப்பி பண்ணி இதில் கொடுத்துக்கிறேன். கேட்சுக்குமே இன்னொரு ப்ராக்கெட் வரணும். ஓகேங்களா, ஸோ இது இப்போதைக்கு தேவையில்லை. ஓகேவா, இப்போ வந்து ரெபாசிட்டரி இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா
என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம் ரெப்பாசிட்டரி. அதில் பார்த்திங்கன்னா எய்தர் அதாவது கம்பேர் பண்ணுறது ஃபெயிலியரா சக்ஸஸானு. ஃபெயிலியர்னால் லெஃப்ட் சைடில் மெசேஜ் பாஸ் பண்ணுறோம். சக்ஸஸ்னால் ரைட் சைடு கிடைக்கிற ரெஸ்பான்ஸாக அனுப்புகிறோம். ஓகேங்களா? எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா டேட்டா சோர்ஸ்லேருந்து கிடைக்கும் நமக்கு. அப்போ டேட்டா சோர்ஸோட கிளாஸை நம்ம வந்து ஃபஸ்ட்டு கால் பண்ணிவிட்டு அதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். அந்த வேரியபிள்லேருந்து டேட்டா சோர்ஸுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் நேமை கால் பண்ணி விடுறோம். இவ்வளோ தான். இது நடத்திட்டாலே நம்ம ஜஸ்ட்டு இந்த ரெப்பாசிட்டரியில் உள்ள நேமை மட்டும் நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டா சோர்ஸு கிளைண்ட் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ என்னெல்லாம் பண்ணிட்டோம் பார்த்துக்கோங்க. ரெப்பாசிட்டரிஸ் முடிச்சிட்டோமா, என்டிட்டி முடிச்சிட்டோம், இங்கே ரெப்பாசிட்டரியும் முடிச்சிட்டோம், அதாவது அப்ஸ்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். அண்ட் இதில் இதுக்கு இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த எரர் போய்ட்டு ஸோ இதை க்ரியேட் பண்ணுறது இது முடிஞ்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா யூஸ் கேஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ யூஸ் கேஸ் முடிச்சிட்டோன்னா டேரெக்டாக அந்த 3 இது நான் சொன்னது தான், ஸ்டேட்டு, ஈவெண்ட்டு, அப்புறம் பிளாக்கு, இந்த 3 இது பெண்டிங் இருக்குது. இப்போ நம்ம யூஸ் கேஸை இப்போ பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து யூஸ் கேஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஓகே இப்போ வந்து யூஸ் கேஸுக்கு கிளாஸ் நேம் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஹோம் ஸ்க்ரீன் யூஸ் கேஸ். ஹோம் ஸ்க்ரீன் யூஸ் கேஸ். ஓகேங்களா? இதில் இப்போ என்ன பண்ணோன்னா அதே தான் டேட்டா சோர்ஸை எப்படி நம்ம ரெப்பாசிட்டரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோமோ அதே மாதிரி இப்போ ரெப்பாசிட்டரியோட அப்ஸ்ட்ராக்டாக என்ன பண்ண போகிறோன்னா, அதாவது டேட்டா சோர்ஸ் இருக்குல்ல, இதை எப்படி நம்ம ரெப்பாசிட்டரி இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வந்தோமோ அதே மாதிரி இந்த ரெப்பாசிட்டரி அப்ஸ்ட்ராக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம யூஸ் கேஸுக்கு இப்போ கொண்டு வர போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா டேட்டா சோர்ஸில் அதாவது ரெப்பாசிட்டரியில் பண்ணதை அப்படியே பண்ண போகிறோம். ஃபைனல் ஹோம் ரெப்பாசிட்டரி, ஹோம் ஸ்க்ரீன் ரெப்பாசிட்டரி, அடுத்து ஹோம் ஸ்க்ரீன் யூஸ் கேஸ், ரெக்யூர்ட் திஸ் டாட் ஹோம் ஸ்க்ரீன் ரெப்பாசிட்டரி. ஓகேங்களா? ஸோ கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு ரெக்யூட் தேவையில்லை, டேரெக்டாகவே போட்டுக்கலாம். ரெக்யூட் வேண்டாம். ஓகே, இது போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர், இங்கே போட்ட அந்த இதை அப்படியே போட்டுருவோம். ஃபஸ்ட்டு ஃபியூச்சர், அப்புறம் எய்தர், ஃபெயிலியரு, எய்தருக்கு வந்து டாட்ஸு, ஹோம் ஸ்க்ரீன் என்டிட்டி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அது ஓகேங்களா? இவ்வளவு போட்டுட்டோம். எண்ட் பாயிண்ட்டு எல்லாம் போட்டாச்சு. இப்போ ரிட்டர்ன் அந்த ஹோம் ரெப்பாசிட்டரி டாட் கெட் ஹோம் ஸ்க்ரீன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் யூஸ் கேஸில் போட வேண்டியது. இவ்வளோ தான் போட்டோம், முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா 3 டாபிக் தான். நான் சொன்ன மாதிரி பிளாக் தான் அடுத்து பண்ண போகிறோம். பிளாக்கு, ஸ்டேட்டு அண்ட் ஈவெண்ட்டு, இந்த 3 பண்ண போகிறோம். பண்ணிட்டோன்னா டேரெக்டாக அந்த ஸ்க்ரீனில் வந்து அதுக்கான ஏபிஐயை நம்ம கால் பண்ண போகிறோம். கால் பண்ணி நம்ம வந்து பிளாக் ஒர்க் ஆகுறத நம்ம பார்த்துடலாம். ஸோ யூஸ் கேஸ் முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு எண்ட் பாயிண்ட் எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ அந்த எண்ட் பாயிண்ட் வழியாக தான் நமக்கு வந்து பாராமீட்டர் எல்லாமே, அதாவது அந்த ஏபிஐயோட எண்ட் பாயிண்ட் எல்லாமே நம்ம இந்த மாதிரி தான் அனுப்பிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து டேட்டா லேயரில் முடிஞ்சிட்டு 3மே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் டொமைன் லேயர்லேயுமே 3மே முடிஞ்சிட்டு இப்போ. ஓகேங்களா? என்டிட்டி, ரெப்பாசிட்டரி, யூஸ் கேஸ் 3 முடிஞ்சிட்டு. இது எனக்கு லோடாக லேட் ஆகுது, அதனால தான் இந்த ரெட் கலர் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த இதெல்லாம் அடிக்காது. கொஞ்சம் நேரம் ஆகிட்டுனா அந்த ரெட் கலர்லாம் போயிடும். ஸோ அதனால் எரர் அந்த மாதிரி நினச்சிடாதீங்க.
ஏன்னா உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த எரர் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எரர் அடிக்குது, பட் இங்கே எரர் இல்லை. ஸோ அது வந்து லேட் ஆகுது நெட்வொர்க் ஸ்லோங்கிறனால, மற்றபடி அது எரர்லாம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பிளாக்குங்கிற ஃபோல்டருக்குள்ளே 3 நான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். 3 ஃபைலு. ஃபஸ்ட்டு 1 ஹோம் பிளாக், ஹோம் பிளாக்னு ஒன்று போட்டேன். அடுத்து ஈவெண்ட்டுக்கு 1 ஹோம் ஈவெண்ட், தேடு ஹோம் ஸ்டேட். ஓகே, ஈவெண்ட்டு பிளாக்கு ஹோம் ஸ்டேட் 3மே பண்ணிட்டோம். அதுக்கான ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒர்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்டு போட்டுருந்தேன். ஸ்டேட்டு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். முதல் ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணுறேன். போன வீடியோவில் பார்த்தோம் ஸ்டேட்டுக்கு அதே மாதிரி தான் அப்ஸ்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் ஹோம் ஸ்டேட் அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். எக்ஸ்டென்ஸ் ஈக்குவட்டபிள் அதை போட்டுக்கோங்க, அந்த கம்பேர் பண்ணுறதுக்காக ஈக்குவட்டபிள். ஓகேங்களா? ஸோ அப்ஸ்ட்ராக்டு கிளாஸு ஹோம் ஸ்டேட் எக்ஸ்டெண்ட் ஈக்குவட்டபிள். ஓகே, இதில் கான்ஸ்ட் ஹோம் ஸ்டேட் அட்டு override list object get props. ஓகேங்களா? ஸோ இதான் நம்ம ஹோம் ஸ்டேட்டோட அப்ஸ்ட்ராக்ட்டு. அடுத்து என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா, நார்மலாக ஸ்டேட்டு வந்து காமனாக ஒரு டிஃபால்ட்டாகவே ஒரு 4 ஸ்டேட்டு க்ரியேட் பண்ணிடலாம். 1 இனிட் ஸ்டேட்டு, அடுத்து லோடிங் ஸ்டேட்டு, அப்புறம் எரர் ஸ்டேட்டு, சக்ஸஸ் ஸ்டேட்டு. ஸோ 4 இது கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக கிளாஸ் ஃபஸ்ட்டு ஹோம் இனிட் ஸ்டேட் போட்டுக்கிறேன். எக்ஸ்டெண்ட் எதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம்? ஹோம் ஸ்டேட்டை தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன்னா ஹோம் ஸ்க்ரீன் செக்ஷனில் பண்ணுறதுனால, இப்போ இது வந்து ஹோம் ஸ்க்ரீன் ஒரே ஒரு ஸ்க்ரீன் தான் போட்டிருக்கேன். ஹோம் ஸ்க்ரீன் இந்த செக்ஷனில் பண்ணுறதுனால நான் ஹோம் ஸ்டேட்டை வச்சு பண்ணுறேன். இதுவே வேறு ப்ரொஃபைல் ஸ்க்ரீனில் வச்சு பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இன்னொரு ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணியிருப்பேன். அந்த ஸ்டேட்டுக்கு வந்து ப்ரொஃபைல் ஸ்டேட் நேம் வச்சு அதை வச்சு நான் எல்லாத்துக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்சைஸ் பண்ணியிருப்பேன். இதுவே ஒரே ஸ்க்ரீன், அதாவது எத்தனை ஸ்க்ரீனுக்குனாலும் ஒரே ஸ்டேட்டை யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ ப்ரொஃபைல் ஸ்டேட்டுக்கு போவீங்க, ப்ரொஃபைல் ஸ்டேட்டில் உள்ள எல்லா ஸ்டேட்டையுமே ஹோம் ஸ்டேட்டால் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் ஸ்க்ரீன் போகும்போது ஹோம் ஸ்டேட்டில் உள்ள டேட்டாவுமே ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ ரெஃப்ரெஷ் ஆகும், நிறையா லோட் ஆகும். அப்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷன் எக்ஸிட் ஆகிரும், இல்லை ரொம்ப ஹேங் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எந்தெந்த ஸ்டேட்டுக்கு நம்ம வரமோ, இப்போ ஹோமுக்கு வந்தீங்கன்னா ஹோம் மட்டும்தான் ஒர்க் ஆகணும், வேறு எந்த செக்ஷனுமே ஒர்க் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டேட் மெயின்டைன் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதில் அதே தான் ஓவர்ரைடு, இந்த இதை அப்படியே போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இனிட் ஸ்டேட் போட்டோம். அடுத்து லோடிங் ஸ்டேட்டு நேமை மட்டும் மாட்டிக்கிறேன். லோடிங் ஸ்டேட்டு. ஓகே, அடுத்து எரர் ஸ்டேட்டு. எரர் ஸ்டேட்டுக்கு மட்டும் இதை மாற்றிடலாம் ஃபைனல். ஏன்னா எரர் ஸ்டேட் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மெசேஜ் வந்துடணும். ஓகேங்களா? டிஃபால்ட்டாக. ஸோ அதனால தான் அதுக்கு மட்டும் நான் மாற்றிக்கிறேன். மெசேஜ் வரணும்.
home error state query this dot message. ஓகே, இது எரர் ஸ்டேட்டு. ஓகேங்களா, எரர் ஸ்டேட் வந்துச்சுன்னா நமக்கு மெசேஜ் வந்துடும். என்ன மெசேஜ் வரும்னா நம்ம ஃபெயிலியருக்கு கொடுத்தோம்ல அந்த மெசேஜ் வந்துடும். ஏன்னா ஃபெயிலியர் ஆல்ரெடி ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம், அந்த கிளாஸில் நமக்கு அந்த மெசேஜ் வந்துடும். கடைசியாக என்ன அப்படின்னா சக்ஸஸ் ஸ்டேட்டு. சக்ஸஸ் ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணுவோம்னா என்டிட்டி, அதாவது எப்படி ஃபெயிலியருக்கு மெசேஜ் வரும் அப்படின்னு நம்ம கொடுத்தோமோ அதே மாதிரி சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா ஹோம் என்டிட்டி வரணும். ஏன்னா ஹோம் என்டிட்டியில் தான் நமக்கு வந்து டேட்டா ரெஸ்பான்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது நமக்கு கிடைக்கணும். அதனால் சக்ஸஸ் ஸ்டேட்டில் என்டிட்டியை கால் பண்ணலாம். இது வந்து வேரியபிள், அதனால் ஸ்மால் லெட்டரில் போடணும். சக்ஸஸ் ஸ்டேட். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டேட் பண்ணிட்டோம். பிளாக்குங்கிற ஃபோல்டருக்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டேட்டை முடிச்சிட்டோம். ஸ்டேட் ஒன்று ஓவராலாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டேட்டை வந்து இனிட் ஸ்டேட்டு, லோடிங் ஸ்டேட்டு, எரர் ஸ்டேட்டு, சக்ஸஸ் ஸ்டேட்டு, இந்த 4 ஸ்டேட்டு கூடவும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஹோம் ஸ்க்ரீனுக்கான ஸ்டேட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது என்னென்னா ஈவெண்ட்டு. ஓகேங்களா, ஸோ ஈவெண்ட்டை இப்போ பண்ணிடலாம். ஈவெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து அதாவது கியூபீட்டில் எப்படி கியூபீட்டுங்கிற ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டு மெயின் ஒர்க் பண்ணிச்சு. அதாவது கியூபீட்டை தான் நம்ம வந்து டேரெக்டாக ஏபிஐயில் கால் பண்ணுவோம். இப்போ இங்கே இனிட் ஸ்டேட்டாக இருக்கட்டும், இல்லை இங்கே ஒரு பட்டன் வச்சோம் அதுவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணோம்னா டேரெக்டாக கியூபீட்டை கால் பண்ணி விட்டோம். ஆனால் பிளாக்கை பொறுத்தவரை அப்படி இல்லை, ஈவெண்ட்டை தான் நம்ம கால் பண்ணுவோம். ஓகேங்களா, ஈவெண்ட்டை பொறுத்து தான் நமக்கு வந்து அது ரீடைரக்ட் ஆகும். டேரெக்டாக நம்மளால் பிளாக்கை வந்து கால் பண்ண முடியாது. ஸோ பட்டனாக இருக்கட்டும், இனிட் ஸ்டேட்டாக இருக்கட்டும், ஒரு எந்த ஈவெண்ட்டோ அந்த ஈவெண்ட்டை நம்ம கால் பண்ணி விட்ருவோம். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகி நமக்கு வந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். அதேமாதிரி ஈவெண்ட் இருக்கிறனால நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்டை வச்சு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான டேட்டாவை எடுத்துக்கலாம். ஸோ ஏபிஐ கால்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். பிளாக்குக்கு ஈக்குவலாக கியூபிட்டால் பண்ண முடியும். ஸோ ரெண்டில் நீங்கள் எது கற்றுக்கிட்டாலுமே பெஸ்ட்டு தான். இப்போதைக்கு என்னென்னா நிறைய கம்பெனிஸில் கியூபீட்டை கம்பேர் பண்ணும்போது பிளாக்குக்கு தான் அதிக நீடு இருக்கும். ஸோ அதனால் பிளாக்கை கற்றுக்கோங்க. மற்றபடி நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கியூபீட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த மாதிரி. ஏன்னா அதில் ஈவெண்ட்லாம் இருக்காதா, ஸோ கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றபடி ரெண்டுமே சேம் தான். அதனால தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கியூபீட்டை போட்டுட்டு அதுக்கடுத்த செகண்டு செக்ஷனில் தான் அந்த பிளாக்கை சொல்கிறேன். ஸோ அதை பார்த்தவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ஈவெண்ட்டை பண்ணுறோம். ஈவெண்ட்டுக்கு என்னெல்லாம் பண்ணோம்னா சேம் தான். எல்லாத்துக்குமே வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருவோம். அப்ஸ்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருவோம். அதில் இருந்து தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லாமே கால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவெண்ட்டுக்கும் அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் ஹோம் ஈவெண்ட், எக்ஸ்டெண்ட், சேம் ஈக்குவட்டபிள் தான். ஸோ எல்லாத்துக்குமே ஈக்குவட்டபிள் போட்டுக்கோங்க. ஓகே, ஈக்குவட்டபிளில் அதே தான் நம்ம இங்கே போட்டிருந்தோம்னா ஸ்டேட்டுக்கு போட்ட மாதிரியே இது அப்படியே தூக்கிட்டு வந்து போட்டுற வேண்டியதான். சாரி இங்கே இருக்கு, காப்பி, இங்கே அப்படியே போட்டுக்கோங்க. நேமை மட்டும் மாற்றிக்கிறேன், ஸ்டேட்டை. ஓகேங்களா, ஈவெண்ட்டுக்கான அப்ஸ்ட்ராக்ட் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து கெட் ஹோம் தானே, ஸோ அதுக்காக ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் நேம் தான் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்ட் கிரியேட் பண்ணிட்டோம், இப்போ கிளாஸ் நேம் வந்து கெட்டு ஹோம், கெட் ஹோம் ஸ்க்ரீன் ஈவெண்ட் அப்படின்னு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். அது கூடவே எக்ஸ்டெண்ட் ஹோம் ஈவெண்ட். ஓகேங்களா, அந்த அப்ஸ்ட்ராக்டை எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஃபைனல். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் மெயின் ஓகே, இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஈவெண்ட்டை பொறுத்தவரை நம்ம என்ன பராமீட்டர் பாஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே நம்ம இங்கே கால் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், ஸ்ட்ரிங்கு என் பாயிண்ட்,
const this dot endpoint. இந்த ஓவர்ரைட் அப்படி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஆப்ஜெக்ட் endpoint. ஓகே இதை நான் சொல்லிக்கிறேன். இப்போ நல்லா பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கால் பண்ணும்போது நம்ம ஏபிஐ கிளைண்ட்டுக்கு என்ன தேவைப்படுதுன்னா endpoint. ஏன்னா பேஸ் யூஆர்எல் வந்து ஆல்ரெடி நம்ம யூஆர்எல்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ endpoint தான் தேவை. இப்போது நம்ம இந்த ஸ்க்ரீன்லேயே நம்ம ஒரு ஏபிஐ கால் பண்ணுறோம் அப்படின்னா இந்த காலுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஒரு பராமீட்டரையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, அனுப்ப போகிறதில்ல. நம்ம அனுப்புகிற ஒன்றே ஒன்று என்னென்னா endpoint மட்டும் தான் நம்ம அனுப்ப போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் endpoint மட்டும் போட்டேன். இப்போ இதுக்கு தான் இந்த ஈவெண்ட் யூஸ் பண்ணாகும். எப்படின்னா ஈவெண்ட்டை நம்ம கால் பண்ணுவோம். கால் பண்ணும்போது ஈவெண்ட்டுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுவோம், endpoint அனுப்பி விட்ருவோம். ஓகேங்களா? ஸோ இந்த endpoint வந்து நம்ம அடுத்த பிளாக் பண்ணுவோம்ல, பிளாக்குக்குள்ளே இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே நம்ம பிளாக்கை கால் பண்ணும்போது endpoint-ஐ பிளாக்குள்ளே அனுப்பிடுவோம். ஸோ அதில் இருந்து பிளாக்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா அது யூஸ் கேஸுக்கு போகும். யூஸ் கேஸ்லேருந்து ரெப்போசிட்டரியிலேருந்து டேட்டா சோர்ஸ்லேருந்து கிளைண்ட்லேருந்து டேட்டா வாங்கிட்டு அப்படியே ரிட்டன் அதே மாதிரி எப்படி போச்சோ அதே வழியில் வந்து நமக்கு டேட்டாவை கொடுக்கும். ஸோ இதான் கான்செப்ட். இப்போது இது வந்து ஒரே ஒரு பாராமீட்டர் நம்ம endpoint மட்டும் அனுப்புறதுனால இப்படி. இதுவே நம்ம கூட வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு போஸ்ட் மெத்தட் பண்ணுறோம். அதில் வந்து நேமு, டேட் ஆஃப் பர்த்து இந்த மாதிரிலாம் நம்ம அனுப்ப தானே செய்வோம். ஸோ அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம ஒரு ஈவெண்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து போஸ்ட் ஹோம் ஸ்க்ரீன் ஈவெண்ட்டு, இதில் வந்து நான் நேமு, டேட் ஆஃப் பர்த்து எல்லாத்தையுமே அனுப்புகிறேன் அப்படின்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி வரிசையாக போட வேண்டியதான். இங்கே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இதில் வந்து என்ன பண்ணணும்னா டேட் ஆஃப் பர்த்து இப்படி போட்டுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் ஏஜ் இந்த மாதிரி போட்டு இங்கே அதே மாதிரி திஸ் டாட் டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் வரிசையாக போட்டு இதுக்குள்ளேயும் கமா போட்டுருணும் ஒவ்வொன்றா. இங்கே நிமிஷம் கமா திஸ் டாட் ஏஜ் கமா திஸ் டாட் டிஓபி. அதே மாதிரி இங்கே கமா போட்டு ஏஜ் கமா டிஓபி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இப்போ நீங்கள் ஏபிஐ காலில் வந்து இப்போ ஒரு பட்டன் இங்கே வந்து 3 ஃபீல்டு இருக்குது. இந்த மாதிரி endpoint-னு ஒரு ஃபீல்டு, ஏஜ்னு ஒரு ஃபீல்டு, டிஓபி இந்த 3 ஃபீல்டு இருக்குது. 3 ஃபில் பண்ணிவிட்டு பட்டன் கொடுப்பீங்கள, அப்போது நீங்கள் இந்த ஈவெண்ட் இருக்குல்ல இதை கால் பண்ணுவீங்க. கால் பண்ணும்போது இந்த ஃபில் பண்ணியிருப்பீங்கள்ல இந்த கண்ட்ரோலர் அந்த நேம் ஃபுல்லாக இதுக்குள்ளே அனுப்புவீங்க. அதெல்லாம் இங்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இப்படி ஈவெண்ட்டுக்குள்ளே அனுப்பி ஈவெண்ட்லேருந்து நம்ம பிளாக்கில் எடுப்போம். ஸோ இது மூலமாக தான் ஈவெண்ட்டை வச்சு நம்ம பிளாக்கை கால் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து போஸ்ட் மெத்தட் இந்த மாதிரி ஒரு மெத்தடுக்காக நம்ம இப்படி போட்டுக்கலாம். அதாவது பாராமீட்டரை எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இதை சொன்னேன். ஸோ நான் இதை வந்து ரிவர்ட் பண்ணிக்கிட்டேன். வெறும் endpoint தான் இருந்துச்சு, அதையே வச்சுக்கிறேன் இப்போது. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை நிறையா பாராமீட்டர் பாஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒர்க் வரும் எப்படியும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து ஈவெண்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனல் ஸ்டெப்பு இதுதான். பிளாக் தான் பண்ண போகிறோம். பிளாக்குக்கு எப்படின்னா கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம். ஹோம் பிளாக் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஹோம் பிளாக் கிளாஸ் நேம் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ஹோம் பிளாக் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன். எக்ஸ்டெண்ட் பிளாக். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நம்ம பிளாக்குன்னு போட்டதும் இங்கே பார்த்தீங்களா பிளாக்கோட பேக்கேஜ் வந்து நமக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு. ஓகேங்களா? ஸோ இம்போர்ட் ஆகிட்டு. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பிளாக் கூடவே நம்ம எதெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது வந்து 2 இது இருக்குது. ரெண்டுமே நம்ம கனெக்ட் பண்ணணும். அதாவது ஈவெண்ட்டையும் ஸ்டேட்டையும் நம்ம உள்ளே கொண்டு வரணும் பிளாக்குக்குள்ளே. ஃபஸ்ட்டு வந்து ஹோம் ஈவெண்ட் கமா ஹோம் ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ கொண்டு வந்துட்டேன். அடுத்து இப்போ நம்மளை பொறுத்தவரை இனிஷியல் ஸ்டேட் என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணியிருந்தோம்ல.
இனிட் ஸ்டேட்டு. ஸோ இந்த ஸ்டேட்டு தான் நமக்கு இனிஷியல் ஸ்டேட்டு. ஸோ இதை தான் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக இங்கே நம்ம கால் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஃபைனல் ஹோம் யூஸ் கேஸ் ஹோம் யூஸ் கேஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஏன்னா நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம யூஸ் கேஸ்க்குள்ளே ரெப்பாசிட்டரி அப்புறம் ரெப்பாசிட்டரிக்குள்ளே டேட்டா சோர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டோம். யூஸ் கேஸை நம்ம எங்கேயுமே கால் பண்ணலை பார்த்தீங்களா? ஸோ அதுதான் யூஸ் கேஸை தான் நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். இந்த இடத்துல இது வந்து பிளாக்கோட ஸ்க்ரீனு. பிளாக் ஸ்க்ரீனுக்குள்ளே யூஸ் கேஸோட ஃபங்க்ஷன் நேமாக கால் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பிளாக்குள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக யூஸ் கேஸ் கால் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ யூஸ் கேஸ் ஹோம் யூஸ் கேஸ் போட்டாச்சு. ஸோ அதே மாதிரி தான் பிளாக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு ரெக்யூர்ட் மெத்தடை ஃபஸ்ட்டு கால் பண்ணிடலாம். யூஸ் கேஸ் கண்டிப்பாக அனுப்பணும். ஸோ அதனால் யூஸ் கேஸ் திஸ் டாட் யூஸ் கேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இந்த சூப்பர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக தான் நாம் அதை மாற்ற போகிறோம். அதை வந்து எப்படி மாற்றலான்னா இந்த வெளியில் வந்து இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் ஒரு ப்ராக்கெட்டு அதை விட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா சூப்பர்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் அதுக்குள்ளே அந்த இனிட் ஸ்டேட்டை போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது பிளாக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆன் ஈவெண்ட். ஓகேங்களா? என்ன ஈவெண்ட்டோ அந்த ஈவெண்ட்டோட கிளாஸ் நேமை நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம். ஆன் ஈவெண்ட்டுக்கு என்ன நேம் கொடுத்தோம்? கெட் ஹோம் ஸ்க்ரீன் ஈவெண்ட். ஓகேங்களா? அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஈவெண்ட் கமா எமிட். ஓகே, இது வந்து டிஃபால்ட்டாக இப்படி போட்டுடணும். ஈவெண்ட்டு என்ன ஈவெண்ட்டோ அந்த ஈவெண்ட்டு எமிட்டு. ஈவெண்ட் அண்ட் எமிட் இந்த மாதிரி ரெண்டு இதுதான் நமக்கு வந்து கியூபிட்டுக்கும் பிளாக்குக்குள்ள டிஃப்ரென்ஸை பார்த்துக்கோங்க. இங்கே வந்து ஏன்னா கியூபிட்டில் வந்து தனித்தனியாக நம்ம போடுவோம். அதாவது கியூபிட்டுக்குன்னு ஒரு கிளாஸ் நேம் க்ரியேட் பண்ணிக்கிடுவோம். ஒவ்வொன்றுக்குள்ளேயுமே செப்பரேட் ஃபங்க்ஷனாக போடுவோம். ஆனால் இங்கே எப்படின்னா அப்படியே நம்ம வந்து அந்த ஸ்டேட்டோடையே அதாவது ஈவெண்ட்டோடையே நம்ம சேர்த்து நம்ம ஆன் போட்டு அந்த ஈவெண்ட்டு ஏன்னா எந்த ஈவெண்ட்டு கால் ஆகுதோ அந்த ஈவெண்ட்டை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து பிளாக்கு எல்லாமே நடக்க போகுது. ஸோ அதனால் இந்த ஈவெண்ட்டுக்குள்ளேயே ஈவெண்ட் அண்ட் எமிட் ரெண்டு இது டிஃபால்ட்டாகவே இப்படி கொடுத்துருந்தோம். கொடுத்துட்டு எமிட் யூஸ் பண்ணுறோம். எமிட் ஆஃப் ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் ஒரு உள்ளே வரும்போது ஆல்ரெடி கியூபிட்டில் கூட சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து லோட் ஆகுமா டேட்டா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போட போகிறது ஹோம் லோடிங் ஸ்டேட். ஓகே, ஃபஸ்ட்டு லோடிங் ஸ்டேட்டு கால் ஆகும். தென் ட்ரை கேட்ச் பண்ணிக்கலாம். ட்ரை கேட்ச். ஓகேங்களா? எமிட் அதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா ஹோம் எரர் ஸ்டேட் கால் ஆகணும். இ டாட் டு ஸ்ட்ரிங் அதாவது இந்த எக்ஸப்ஷன் மெசேஜாக அப்படியே அனுப்பிடலாம் எரர் ஸ்டேட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ ட்ரையில் என்ன வரும் அப்படின்னா ஃபைனல் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு await ஹோம் யூஸ் கேஸ். இந்த பாராமீட்டர் நேம் இருக்குல்ல அந்த வேரியபிள் நேம் அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டோன்னா நம்ம அதோட ஃபங்க்ஷன் நேமாக கால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ
அவைட்டுக்கு பதிலாக சிங்க்ரோனஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் எண்ட் பாயிண்ட் போட்டோம். எண்ட் பாயிண்ட் எரர் அடிக்கி. எண்ட் பாயிண்ட்டை இங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும். எப்படி எடுத்துகிட்டு வரணும்னா, ஸோ இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஈவெண்ட் எதுக்கு அப்படின்னு. அதாவது இந்த ஈவெண்ட் இருக்குல்ல, ஈவெண்ட்டுக்குள்ளே தான் நம்மளோட எண்ட் பாயிண்ட் பாராமீட்டர் இருக்குது. ஸோ இதுவே இப்போ என்னென்னா எண்ட் பாயிண்ட் இருக்குது அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே, இது கூடவே இன்னொரு வேரியபிள் அப்படி வரிசையாக நம்ம போடுறோம் அப்படின்னாலுமே நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். எப்படின்னா, இப்போ இந்த ஈவெண்ட்டை நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டோம். ஈவெண்ட்டுக்குள்ளே வந்து இப்படி ஈவெண்ட்டுன்னு ஒரு வேரியபிள், இது நம்ம இந்த நேம்னு இல்லை எந்த நேம்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம முன்னாடி போட்டுக்கலாம் ஈவெண்ட் டாட் எண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ சாரி, ஈவெண்ட்டுக்கு என்ன ஓகே எண்ட் பாயிண்ட். இதுவே நமக்கு வேறு ஒரு வேரியபிள் போடனாலும் கூட இப்படி டாட் வச்சு எண்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம நேம் போடுறோம் அப்படின்னா அதே மாதிரி தான் ஈவெண்ட்டு இப்படி டைப் பண்ணி டாட் வச்சு அது என்னென்ன நேம்லாம் இருக்கும். ஏன்னா இப்போ எண்ட் பாயிண்ட் அதனால தான் அது மட்டும் தான் வருது. ஸோ நம்ம பேராமீட்டர் அந்த மாதிரி பாஸ் பண்ணி விட்டுலாம். என்னென்ன பேராமீட்டரோ அதை இப்படி பாஸ் பண்ணலாம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் இது இந்த மெத்தட். அதாவது ஈவெண்ட்டுங்கிறது வந்து மொத்த வேரியபிளையும் எடுத்து வச்சுக்கிடும். நம்ம டாட் வச்சு அடுத்தடுத்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சது. எமிட்டுக்கு வந்து அதே தான், இந்த லோடிங் ஸ்டேட்டு எமிட் ஆஃப் லோடிங் ஸ்டேட் போட்டோமா. ஸோ இதுக்காக தான் இந்த இது நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அஸ் யூஸ்வல் எப்போவுமே போடுற மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் ஸ்டார்ட் ஃபோல்டு பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்களா இஸ் லெஃப்ட்டுனா அதே தான் எரர் மெசேஜ் கால் ஆகிறதுக்காக லெஃப்ட்டு, அண்ட் ரைட்டு அப்படின்னா நமக்கு டேட்டா கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட்டில் உள்ளதை போட்டுக்கிறேன். லெஃப்ட்டில் வந்து எரர் மெசேஜாக, ஸோ அதுக்கு வந்து ஃபெயிலியர்னு கொடுத்துக்கிறேன். ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா எமிட் ஆஃப் ஹோம் எரர் ஸ்டேட். ஓகேங்களா? இதில் ஃபெயிலியர் டாட் மெசேஜ் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு டேட்டா. டேட்டா ஈக்குவல் டு டேட்டா வந்துச்சுன்னா என்னது சக்ஸஸ் தானே. ஸோ எமீட்டில் வந்து சக்ஸஸ் ஸ்டேட்டு கால் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். ஹோம் சக்ஸஸ் ஸ்டேட், இதில் வந்து டேட்டா, இந்த டேட்டாவை அப்படியே போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்ம வந்து பிளாக்கை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான். இப்போது இதில் இப்படி இதை எடுத்துகிட்டு நம்ம இந்த இடத்துலையே அடுத்தடுத்து ஃபங்க்ஷனை போட்டுக்கலாம். இந்த மாதிரி காப்பி பண்ணி இப்போ வந்து என்ன போட்டிருந்தோம், இதில் வந்து கெட் ஹோம் ஈவெண்ட் தானே. ஸோ இதில் வந்து நம்ம வந்து டேரெக்டாக போஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி நேமை மட்டும் மாற்றிட்டு ஈவெண்ட்டோட நேமை மட்டும் மாற்றிட்டு போஸ்ட்டுன்னு போட்டுக்கலாம். ஓகே, அங்கே எப்படி கியூபிட்டு ஒர்க் பண்ணிச்சோ அதேமாதிரி இங்கே ஈவெண்ட்டை வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். ஆனால் இது எல்லாமே சேர்த்து எதில் இருக்கும் அப்படின்னா பிளாக்குங்கிற ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே இதில் வச்சுருக்கோம். ஸோ கியூபிட்டில் வந்து டேரெக்டாக கியூபிட்டை நம்ம இம்போர்ட் பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்தோம். இதில் வந்து பிளாக்கை ஒரு பேஸ்மெண்ட்டாக வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம ஈவெண்ட் மூலமாக நம்ம இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே பண்ணிட்டோம், முடிஞ்சது. நம்ம பண்ண வேண்டிய ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே முடிஞ்சு, அதாவது கான்ஸ்டன்ட் பண்ணிட்டோம், எரர் ஸ்டேட்டு, நெட்வொர்க்கு, டேட்டா லேயர், டொமைன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயரில் பிளாக் செக்ஷன், இந்த மூணுமே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பண்ண போகிறது என்னென்னா, இங்கே நம்ம ஏபிஐ கால் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதான் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, மெயின் ஸ்க்ரீனில் வந்து நம்ம வந்து ப்ரொவைடர், அதாவது ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் எது பண்ணாலுமே மெயின் ஸ்க்ரீனில் வந்து நம்ம அதோட எந்தெந்த ஸ்க்ரீனுக்கெலாம் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோமோ அதோட டீட்டெயிலை வந்து நம்ம கால் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே கால் பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து ரன் ஆகும்போது எரர் தான் வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மெயின் ஸ்க்ரீனை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே வந்து ஒரு இனிட் ஸ்டேட்லேயோ சம்திங் எதுலையோ நான் கால் பண்ணி டேட்டாவை இங்கே டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கே மெயின் ஸ்க்ரீனை நம்ம பண்ணிடலாம். ஹோம் இருக்குல்ல, அந்த இதில் நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மல்டி ப்ரொவைடரே போட்டுருவோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம், அதனால் நம்ம ப்ரொவைடர்னு போட்டுடலாம். எப்படி நம்ம ஒரு அப்ளிகேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா நிறையா இடத்துல நம்ம ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படிங்கும்போது நம்ம மல்டி ப்ரொவைடர்னே யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்தெந்த ஸ்க்ரீனுக்குன்னு இல்லை, நம்ம எத்தனை பிளாக் யூஸ் பண்ணுறோமோ
அதாவது ப்ரொஃபைலுக்கு ஒரு பிளாக்கு, ப்ரொஃபைலுக்கு ஒரு ஈவெண்ட்டு, அப்புறம் இங்கே ஹோமுக்கு ஒரு ஈவெண்ட்டு, சேட் செக்ஷன்னா சேட்டுக்கு ஒரு ஈவெண்ட்டு, இந்த மாதிரிலாம் நம்ம ஈவெண்ட்டு பிளாக் இப்படிலாம் போடுறோம் அப்படின்னா அது வந்து மல்டி ப்ரொவைடராக மாறிடும். ஸோ அதனால் நம்ம வந்து மல்டி ப்ரொவைடர் அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மல்டி பிளாக் தானே, ஸோ மல்டி பிளாக் ப்ரொவைடர். ஓகேங்களா? மல்டி பிளாக் ப்ரொவைடர். அதில் அரே போட்டுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம போடும்போதெல்லாம் அப்படியே உள்ளே போட்டுட்டு வந்துடலாம் எத்தனை ப்ரொவைடர்னாலும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் புதுசாக ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ஆட் பண்ணிடணும் இந்த அரேக்குள்ளே. அப்படி ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு அங்கே எரர் வராது, இல்லைனா எரர் கண்டிப்பாக வரும். ஸோ அரேக்குள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பிளாக் ப்ரொவைடர் போட்டுக்கிறேன். பிளாக் ப்ரொவைடர் இங்கே நம்ம பிளாக்குக்கு வச்சுருந்த நேம் என்னென்னா ஹோம் பிளாக் தானே. ஸோ ஹோம் பிளாக். ஓகே, ஹோம் பிளாக் போட்டுட்டேன். நீங்கள் வேறு போட்டிங்க ப்ரொஃபைல் அப்படின்னா இங்கே ப்ரொஃபைல் பிளாக். ஸோ இதை கால் பண்ணணும். இதை பேஸ் பண்ணி தான் அதோட பர்டிகுலர் ஈவெண்ட்டு, பர்டிகுலர் இது வந்து நமக்கு நடக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து கான்டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஹோம் பிளாக். ஓகே, இதுவே நமக்கு வந்து ஒரு ரோட் மேப் மாதிரி இருக்கும். அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, முதல்ல என்ன கால் ஆகும், ஃபஸ்ட்டு வந்து ஹோம் பிளாக். ஓகேங்களா? பிளாக் செக்ஷன் கால் ஆகும். அதிலிருந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், பிளாக் செக்ஷனுக்குள்ளே எதை வச்சுருந்தேன், யூஸ் கேஸ். ஓகேங்களா? ஸோ அதான் யூஸ் கேஸ் வந்திருக்கு. இப்போ யூஸ் கேஸ்லேருந்து எங்கே போகும்னா ரெப்போசிட்டரி. ஓகேங்களா? ஸோ ஹோம் யூஸ் கேஸ் கொடுக்குறேன். ரெப்போசிட்டரி தான் யூஸ் கேஸ்க்குள்ளே அனுப்பணும். ஸோ அதுக்குள்ளே ஹோம் ரெப்பாசிட்டரிஸ் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு இம்ப்ளிமெண்டேஷனில் என்னலாம்னா ஹோம் டேட்டா சோர்ஸ். ஓகேங்களா? ஹோம் டேட்டா சோர்ஸ் போட்டு ஹோம் ஸ்க்ரீன் டேட்டா சோர்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும். ஹோம் ஸ்க்ரீன் டேட்டா சோர்ஸ் IMPL. இம்ப்ளிமெண்ட் ஆக மாட்டேங்குது. நேம் சேஞ்ச் ஆகும் தெரியல. அந்த நேமை கரெக்டாக அப்படியே காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். டேட்டா சோர்ஸுக்கு டேட்டா சோர்ஸ் IMPL. ஸோ இதை தான் படுத்துகிறோம். ஓகே, சாரி, ஹோம் ஸ்க்ரீன் இல்லை, ஹோம் டேட்டா சோர்ஸ்னு போட்டிருக்கோம் நேம். அதான் நமக்கு எரர் காட்டியிருக்கு. ஸோ அந்த நேம்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஒரே நேமாக கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்க்ரீனுன்னு ஒன்று கொடுத்துருக்கேன், ஒன்று இப்படி கொடுத்துட்டேன். அந்த மாதிரி கொடுத்தா இந்த மாதிரி தான் இஷ்யூ வரும். ஸோ நான் ஹோம் ஸ்க்ரீன்னே கொடுத்துருக்கணும், இல்லைனா எல்லாத்தையுமே வெறும் ஹோம்னு கொடுத்துருந்தா கரெக்டாக ப்ராப்ளம் இருந்திருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த இது பார்த்து அந்த நேம்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு சைல்டு இருக்குல்ல, அதில் வந்து நம்ம இந்த ஸ்க்ரீன் நேமை கொடுத்துக்கலாம். எந்த ஸ்க்ரீன் நேம் ஃபஸ்ட்டு கால் ஆகுதோ அந்த ஸ்க்ரீன் நேமை கொடுத்துக்கலாம். இங்கே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எரர் போயிட்டு ஓகே, இப்போ வந்து மெயின் ஸ்க்ரீனில் நம்ம கால் பண்ணிட்டோம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான். இப்போ அடுத்து நம்ம ஒரு பிளாக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை மாதிரி தான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பிளாக்கு, இது ஹோம் பிளாக்கா, நீங்கள் ப்ரொஃபைல் பிளாக்னா ப்ரொஃபைல் பிளாக்குன்னு போட்டுக்கோங்க. அடுத்து இந்த இதுவும் எந்த பிளாக்கோ அந்த இது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நேமை மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரிசையாக அடுத்தடுத்து ஒவ்வொன்றா இந்த அறைக்குள்ளே போடுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரே தான், ஏன்னா ஃபஸ்ட்டு எந்த ஸ்க்ரீனோ அந்த ஸ்க்ரீனை தான் நம்ம இங்கே ஹோமில் போடுவோம். ஸோ அதனால் இந்த இது, ஸோ இதை கண்டுக்க வேணாம். தென் நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ மெயின் ஸ்க்ரீனில் பண்ண வேண்டியது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது தான் UAக்கு வர போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே தான் நம்ம வந்து இப்போ இனிட் ஸ்டேட்டில் நம்ம API கால் பண்ண போகிறோம். கால் பண்ணி டேட்டாவை நம்ம கெட் பண்ண போகிறோம். அதுக்கு இனிட் ஸ்டேட் போடுறதுக்காக இதை ஸ்டேட்ஃபுல் விஜெட்டாக மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு
init ஸ்டேட்டில் கால் பண்ண போகிறோம். ஓகேங்களா? என்ன மாதிரி போடணும் அப்படின்னா கான்டெக்ஸ்ட் டாட் ரீட் home block open and close bracket dot add of இதுக்குள்ளே நம்ம என்ன போடணும் அப்படின்னா ஈவெண்ட். ஓகேங்களா? ஈவெண்ட்டை கால் பண்ணணும். get home screen event. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே கால் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல தான் அந்த எண்ட் பாயிண்ட்டு. ஓகேவா? ஸோ நம்ம அதான் நான் சொன்ன மாதிரி தான் ஈவெண்ட்டுக்குள்ளே என்னென்ன பராமீட்டர்லாம் நமக்கு தேவையோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிடணும். ரைட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம அனுப்ப வேண்டியதான். என்னென்ன பராமீட்டர்லாம் அனுப்புகிறோமோ அதை அனுப்ப வேண்டியதான். இப்போதைக்கு ஈவெண்ட்டுக்குள்ளே என்ன போட்டிருக்கோம்? எண்ட் பாயிண்ட் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ எண்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா API கான்ஸ்டன்ட்டில் இருக்குது. கான்ஸ்டன்ட் ஃபைலுக்குள்ளே எண்ட் பாயிண்ட்டுங்கிற நேமில் இருக்குது. ஸோ அதை அனுப்பி விட்டுட்டோம். கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி ஓகே அனுப்பிவிட்டோம். தென் இங்கே பார்த்தீங்கன்னா ரீடுக்கு வந்து பிளாக்கு இம்போர்ட் பண்ண சொல்லுது. ஸோ இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃப்ளட்டர் பிளாக்குங்கிற பிளேக்குன்னு இம்போர்ட் ஆகிட்டு ரீட் போட்டோம். ஏன்னா இங்கே வந்து நமக்கு ரீட் பண்ணும். இது ரீட் பண்ணும்போது நமக்கு டேட்டா கெட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம API கால் பண்ணணும். இங்கே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி போன வீடியோவில் நம்ம பார்த்தோம்ல, அதாவது போன சீரீஸில் பார்த்தது தான் 3 ஸ்டெப் இருக்குது. ஒன்று பிளாக் கன்சியூமர், இன்னொன்று பிளாக் லிசனர், பிளாக் பில்டர். ஓகேங்களா? 3 இது மூலமாக நம்ம கொண்டு வருவோம். அதாவது பிளாக் பில்டர் என்ன ஆகும் அப்படின்னா டேட்டாவை ஃபுல்லாக ஜஸ்ட்டு டிஸ்பிளே மட்டும் பண்ணுறதுக்கு தான், உள்ளே வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. இதுவே பிளாக் லிசனர் அப்படின்னா நம்ம டிஸ்பிளேயும் பண்ணிக்கலாம், ப்ளஸ் உள்ளேயுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு வேரியபிள் நேமை கொடுத்து அந்த வேரியபிளில் நம்ம கிடைக்கிற டேட்டாவெலாம் அனுப்பி அதை எடுத்து எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் கொண்டு வந்துக்கலாம். அதுக்கு லிசனர். ஸோ கன்சியூமர் எதுக்கு அப்படின்னா ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது லிசனரையும் சரி பில்டரையும் சரி ரெண்டையுமே கன்சியூமருக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக அது. ஸோ இது வந்து கியூபிட் மூலமாக வச்சு நம்ம பண்ணோம். இப்போ அதே இதை பிளாக்ல வச்சு பண்ணுறோம். ஏன்னா ரெண்டுமே பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா ரெண்டுக்குமே ஒரே பேக்கேஜ் தான். ஸோ சின்டாக்ஸ் ஆல்சோ ரெண்டுக்குமே சேமாக தான் வரும். நேமும் ஈவெண்ட்டும் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே தவிர மற்றபடி எல்லாமே சேம் தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ காலமில் ஒரு பில்டர் ஆப் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா பிளாக் கன்சியூமர். ஓகேங்களா? பிளாக் கன்சியூமர் என்னெல்லாம் கொண்டு வரலான்னா ஹோம் பிளாக்கும் ஹோம் ஸ்டேட்டும். ஹோம் பிளாக் கமா ஹோம் ஸ்டேட். ஓகேவா? 2 கொண்டு வந்துட்டேன். இதுக்கு அடுத்த இங்கே லிசனர். சாரி, இங்கே வந்து பிளாக் கன்சியூமர் தான் போடணும். ஓகே, பிளாக் பில்டர்னு இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் கன்சியூமர் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடுது. ஓகே ஓகேவா? ஸோ இதில் வந்து லிசனர்னு போட்டுட்டு கான்டெக்ஸ்ட் கமா ஸ்டேட். ஓகே, இப்போ இந்த லிசனருக்குள்ளே நான் சொன்ன மாதிரி தான். இப்போ ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு நேவிகேஷன் பண்ணிக்கலாம். ஒரு இதிலேருந்து இன்னொரு இப்போ அந்த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை ஃபுல்லாக ஒரு இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே நம்ம லிசனருக்குள்ளே பண்ணிக்கலாம். பில்டர் அதே மாதிரி என்னென்னா டேரெக்டாக டேட்டாவை கெட் பண்ணுறதுக்கு மட்டும் பில்டரை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி செகண்ட் லைனில் பில்டர் இருக்கா, பில்டர் கூட கான்டெக்ஸ்ட்டு கமா சேம் ஸ்டேட். ஓகே போட்டேன்னா ஸோ இப்போ எரர் எல்லாம் போயிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட் வாரியாக பிரிக்கலாம். இப்போ இஃப் ஸ்டேட் போட்டேன் இஸ் லோடிங் ஸ்டேட்டாக இருந்தால் ஹோம் லோடிங் ஸ்டேட்
லோடிங் ஸ்டேட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரிட்டனில் சர்க்குலர் ப்ராக்ரஸ் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகணும். கலர் ரெட் கலரில் ஒரு சர்க்குலர் ப்ராக்ரஸ் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகணும்னு செக்கிங்க்கு கொடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட்டு செக்அப் மாதிரி. சென்டர். ஓகே. நெக்ஸ்ட்டு என்னென்னா எல்ஸ் இஃப் ஓகே. நெக்ஸ்ட்டு எல்ஸ் இஃப்பில் என்னென்னா லோடிங்குக்கு பதிலாக எரர் போட்டுட்டு ரிட்டன். இதுவே எரர் இருந்துச்சுன்னா என்ன எரரோ அந்த எரர் டிஸ்பிளே ஆகணும். ஸ்டேட் டாட் மெசேஜ். ஸோ எரர் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஓகேங்களா. இதுக்கு அடுத்து எல்ஸ் வந்து சேம் அதே மாதிரி போடுறேன். எல்ஸ் இஃப் எரர் ஸ்டேட்டு கிடையாது, இப்போ சக்ஸஸ் ஸ்டேட். சக்ஸஸ் ஸ்டேட் வந்துச்சு அப்படின்னா ரிட்டனில் இது எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எல்ஸ் இப்போ இந்த மூணுமே இல்லை, அதாவது லோடிங் ஸ்டேட்டு எரர் ஸ்டேட்டு இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா ரிட்டன். பொதுவாக எதுவுமே இல்லை அப்படின்னா ரிட்டனில் வந்து சைஸ் பாக்ஸ்னு கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் எம்டியாக ஒரு சைஸ் பாக்ஸ் போட்டோம். ஓகேங்களா. ஸோ எம்டியாக ஒரு சைஸ் பாக்ஸ் போயிடும். இப்போது இந்த ஸ்டேட்டில் தானே நமக்கு டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவை நான் இங்கே கொடுக்குறேன். இந்த வெல்கம்ன்ற நேமுக்கு பதிலாக என்ன டேட்டாவோ அது டிஸ்பிளே ஆகும். ஹோம் என்டிட்டி டாட் யூசர் நேம் கொடுக்குறேன். யூசர் நேம் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஸ்டோர் பண்ணிக்கலாம் எதுனாலும், இல்லை நேவிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எல்லாமே கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம ரன் பண்ண போகிறோம். ரீஸ்டார்ட் கொடுத்துக்கிட்டேன். இங்கேயோ எரர் அடிக்குது. இந்த ஓவர் ரைடில் தான் எரர் அடிக்குது. ஓவர் ரைடு ஓகே. இதில் வந்து செமிகோலன் நம்ம வைக்கலை, ஸோ அதனால தான் இந்த எரர். ஓகேங்களா. ஸோ இப்போ ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இஷ்யூலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் லோட் ஆகுதா அப்படின்னா லோடிங் ஸ்டேட் நடந்துகிட்ருக்கு. ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ டேட்டா வந்துட்டு அப்படின்னா நமக்கு இது பிரிண்ட் ஆகிரும். ஒன்ஸ் எரர் அப்படின்னா நமக்கு இதுக்கு நடக்கும். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா சாக்கெட் எக்ஸப்ஷன் எரர் வந்திருக்கு. ஸோ சொன்ன மாதிரி தான் எரர் ஸ்டேட் வந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளே ஆகும்னு சொல்லியிருக்கேன்னா, ஸோ அந்த டெக்ஸ்ட்டு தான் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. இது வந்து சாக்கெட் எக்ஸப்ஷன். இது எதுக்காக வரும் அப்படின்னா நமக்கு நெட்வொர்க் ஒழுங்காக இல்லை அப்படின்னா அந்த எரர் வரும். ஓகேங்களா. இங்கே பாருங்கள் தெரியும், இந்த எரர் வந்திருக்கு இப்போது. ஏன்னா நெட்வொர்க் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ நான் அந்த நெட்வொர்க் என்னென்னு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. இதே மொபைலில் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ வந்து நெட் ஒர்க் ஆகிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். டேட்டா ரன் ஆகிட்டு அதே மாதிரி லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு டைனமிக் இஸ் நாட் சப் டைப் ஆஃப் ஸ்ட்ரிங்னு வந்திருக்கு. ஓகே. இப்போ வந்து நெட்வொர்க் இஷ்யூ இல்லை, நம்ம அனுப்புகிற டேட்டா வந்து அரையாக இருக்கா மேப்பாக இருக்கா அந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அது சம்மந்தமான இஷ்யூ தான் வந்திருக்கு. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து எதில் இருக்குது, அரையில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம அரையில் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அங்கே டேட்டா சோர்ஸில் அனுப்புகிறோம்ல டேட்டா, ஸோ அதை வந்து இங்கே அனுப்புகிற டேட்டாவை வந்து இந்த மாதிரி 0 போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா ஓவராலாக எல்லாமே, அதாவது ஒரே ஒரு இப்போ இதில் வந்து மல்டிபிள் அரே இருந்துச்சுன்னா நம்ம வந்து 0 போடக்கூடாது. அதை வந்து கரெக்டாக லூப் பண்ணி தான் ஹைட்ரேஷன் பண்ணி கொண்டு வரணும். இங்கே வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு இது தான் இருக்குது அரே. ஸோ அப்படிங்கும்போது எல்லாமே மேப் தான், வேறு எதுவும் தனியாக அரே வந்து வெளியில் இல்லை. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி 0 யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதுக்காக.
ஸோ இப்போ நான் ட்ரை பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா வந்துட்டு பார்த்தீங்களா ஜெசிகா 45 ஓகேங்களா. ஸோ இதில் யூசர் நேம் கடைசி இதை எடுத்துகிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே அதாவது இது வந்து மேப்பில் இருக்குது, அதாவது நம்ம வாங்கினது வந்து மேப்பில் ஓகேங்களா. ஸோ இங்கே கொடுக்குறது வந்து அரையாக கொடுத்தோம். ஸோ இதுவே வந்து நம்ம மேப்லேயே கொடுக்கணும் அப்படின்னா டேரெக்டாக அந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இப்படி 0 போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா 0th வேல்யூ ஃபுல்லாக வரும். இப்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நமக்கு கேசண்ட்ரா ஸ்பென்சர் இந்த நேம் வந்திருக்கா. இப்போ இதுக்கு பதிலாக 1 கொடுக்குறேன். ஓகே அந்த நேம் மாறுது. ஸோ இண்டெக்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. இதை வந்து நம்ம லூப் பண்ணி கூட இது போட்டுக்கலாம். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நமக்கு வந்து டேட்டா வந்துட்டு ஸோ அதனால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இங்கே வந்து இப்போ யூசர் நேமுக்கு பதிலாக டாட் ஓகே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்கள் மொத்த டேட்டா வந்துடும், பெனின் இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். பட் நம்ம எல்லாத்தையுமே செப்பரேட் இப்படி மொத்தமாக போட முடியாது, ஒன் பை ஒன்னாக தான் போட முடியும். ஸோ அதுக்காக நாம் இந்த மாதிரி நேம் என்ன அடுத்தடுத்துன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நேம்னு கொடுக்குறேன், டாட் யூசர் நேம். செகண்ட் இது டாட் ஸ்டேட்டு, country dot zip. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நேமுக்கு வந்து போட்டிருக்கு இந்தியானா அண்ட் டாங்கா, இது வந்து ஜிப்பு இந்த நம்பர். இந்த மாதிரி நமக்கு அந்த டேட்டாவில் கிடச்ச வேல்யூ எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு ஓகேங்களா. ஸோ இது வந்து பில்டரில் நம்ம டிஸ்பிளே பண்ணிட்டோம். இதுவே நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஒரு நேமில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு கூட போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேர் ஒரு வேரியபிள் போட்டுக்கிட்டேன், வேர் நேம்னு கொடுத்துக்கிறேன், நேம் அவ்வளோதான். ஜஸ்ட்டு நேம் ஈக்குவல் டு இது மட்டும் கொடுக்குறேன். இங்கே வந்து நான் அந்த இதை போட போகிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இஃப் சக்ஸஸ் ஸ்டேட்டு ஓகேங்களா, சக்ஸஸ் ஸ்டேட் ஆச்சு அப்படின்னா நேம் ஈக்குவல் டு ஸ்டேட் டாட் யூசர் நேம். ஓகே ஸ்டேட். ஓகே இப்போ எல்ஸ் எரர் மெசேஜ். ஓகே இதுவே ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து எரர் மெசேஜ் காட்டுற மாதிரி வச்சுக்கலாம். டெக்ஸ்ட் எரர் ஓகேங்களா, அந்த மாதிரி கால் பண்ணிக்கலாம். இதில் வந்து எரருக்கு பதிலாக டோஸ்ட் மெசேஜ் காட்டிக்கலாம். இங்கேயுமே சக்ஸஸ் ஆச்சுன்னா நீங்கள் டோஸ்ட் மெசேஜ் காட்டிக்கலாம். இல்லைனா நேவிகேஷன் இருக்குல்ல, எப்போவுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நார்மலாக இப்போ MVVM அந்த மாதிரி மெத்தடுக்கெலாம் நம்ம ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ப்ரெஸ் பண்ணும்போதே சக்ஸஸ் ஆச்சுன்னா ஃபெயிலர் ஆச்சா இல்லை டேட்டாவை எடுத்துகிட்டு வருது அப்படின்னா அந்த பட்டன்லேயே நம்ம நேவிகேஷன் அனுப்புவோம் ஓகேங்களா. ஸோ அப்படி மட்டும் நம்ம பண்ணவே கூடாது. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு மெத்தடே கிடையாது. எப்போவுமே நம்மளோட நேவிகேஷன் இந்த இடத்துக்கு தான் கொண்டு வரணும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது லிசனருக்குள்ளே தான் நடக்கணும். இப்போ நான் வந்து ஹோம் ஸ்க்ரீன் 1ல் இருக்கேன், எனக்கு வந்து ப்ரொஃபைல் ஸ்க்ரீனுக்கு போகணும். ஒன்ஸ் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சக்ஸஸ் ஸ்டேட் இருக்குல்ல இதுக்குள்ளே போடணும். சக்ஸஸ் ஸ்டேட்டுக்குள்ளே நேவிகேட்டர் டாட்டு புஷ்ஷு அந்த மாதிரி போட்டு என்ன ஸ்க்ரீனோ அந்த ஸ்க்ரீனை போட்டுரும். இப்படி தான் பண்ணணும். அதாவது எல்லாத்துக்குமே எல்லா ஸ்க்ரீனுமே எந்த ஒரு ஸ்க்ரீன்லையுமே நீங்கள் பட்டனுக்குள்ளே நேவிகேஷனை கொண்டு வராதிங்க. அதாவது ஏபிஐ கால் நடக்கிற மாதிரி. இப்போ நார்மலாக ஒரு யூஐ பண்ணுறீங்க அப்படின்னா அது ஓகே, ஜஸ்ட்டு யூஐ மட்டும் இருக்குது ஒரு டெம்ப்ளேட்னா பட்டனுக்குள்ளே போடலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஏபிஐ கால் பண்ணி இந்த மாதிரி பிளாக்லாம் யூஸ் பண்ணுறீங்க, கியூபிட்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ஃப்ளட்டர் க்ளீன் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா
இந்த லிசனர் இருக்குல்ல, லிசனருக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக போடணும். அதாவது லிசனருக்குள்ளே போட்டு தான் நீங்கள் மூவ் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும், எல்லாமே வேல்யூ எல்லாம் கரெக்டாக வரும். அதை விட்டுட்டு நீங்கள் பட்டனுக்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஒரு நல்ல ஒரு கோடாகவும் இருக்காது. ஆனால் அதே சமயம் எரர் அந்த மாதிரி தான் வரும். ஸோ ப்ராப்பராக உங்களுக்கு நடக்காது நேவிகேஷன். ஸோ அதை கரெக்டாக மறந்துடுறாங்க. கண்டிப்பாக லிசனருக்குள்ளே மட்டும் தான் நீங்கள் போடணும். ஸோ அதுக்காகவும் நம்ம லிசனரை யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இங்கே ஸ்டேட் பண்ணேன். இப்போ இந்த நேம் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஆப் பார் இருக்குல்ல, இதுக்குள்ளே போட்டு காட்டுறேன் எப்படி நமக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு. இப்போ ரீஸ்டார்ட் கொடுத்துடலாம். இங்கே நல்ல இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது நல்லதானே வரும். ஸோ நல்லது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே உள்ள நேமை நம்ம ஸ்டோர் பண்ணோம். ஸோ அதில் இங்கே வந்துட்டு இதுவே நம்ம லிசனர் யூஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம பில்டர் வச்சு இங்கே கொண்டு வர முடியாது. ஏன்னா பில்டருக்குள்ளே ஸ்டோர் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. ஸோ ஏன்னா அது ஒவ்வொரு டைமும் என்டையர் விஜெட்டே ரீடைரக்ட் பண்ணும். லிசனர் அப்படி கிடையாது, ஜஸ்ட்டு இங்கே உள்ளதுக்கு மட்டும்தான் நமக்கு நடத்தும், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இதுதான் பிளாக்கு. இப்படி தான் நல்லா புரிஞ்சிருக்கும். அதாவது கியூபிட் பார்த்தவங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக பிளாக்குக்கு வர்றவங்களுக்கு இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆக. உங்களுக்கு புரியலை அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் இன்னொரு டைம்னாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுபோக உங்களுக்கு க்ளீன் ஆர்கிடெக்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஃப்ளட்டர் க்ளீன் ஆர்கிடெக்சர்னு நான் ஒரு சீரீஸ் இதுக்கு முன்னாடி தான் போட்டிருக்கேன். அந்த சீரீஸோட லிங்க்கை நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் ஃப்ளட்டர் க்ளீன் ஆர்கிடெக்சர் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, எதுக்குனாலும் சரி, இந்த மாதிரி க்ளீன் ஆர்கிடெக்சர் மெத்தட்னால் கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஆர்கிடெக்சர் படி நம்ம பிளாக்கும் பண்ணிட்டோம், கியூபிட்டும் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுக்கு மேலே ஃப்ளட்டரில் இந்த பிளாக்கு கியூபிட்டை தாண்டி ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஃப்ளட்டரில் அப்படி ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் இந்த இதை நீங்கள் நல்லா தரவாயிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படிப்பட்ட ப்ராஜெக்ட்னாலும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து பிளாக்கை முடிச்சிட்டோம். ஆனால் அடுத்த இதுக்கப்புறம் நான் போடுற வீடியோவில், வரப்போகிற வீடியோவில் கூட MVVM யூஸ் பண்ணி எப்படி பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அடுத்து வரப்போகிற வீடியோவில் வேணால் போடுறேன். ஸோ இப்போதைக்கு இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள்.